நம்முடைய ஆவியில ஆவியானவர் மூலமா எல்லா ரகசியங்களையும், தேவ ராஜ்யத்துக்கு குறித்த ரகசியங்களையும், தேவனை குறித்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய ஆவியில வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் அவன் 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா அவைகளை நம்ம வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு எது தடையா இருக்குன்னா, நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது தான் தடையா இருக்குது. ஏன் மனசு தடையா இருக்குது? ஏன் மனசு தடையா இருக்குன்னா, மனசு அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, அவ்வளோ கேள்விகள் இருக்குது. நம்முடைய மனசு வேற எங்கேயோ சார்ந்து கொண்டு இருக்கிறது. நான் மெசேஜுக்குள்ள என்டர் ஆகிட்டேன், ஓகேங்களா? வேற காரியங்களை சார்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இது யாருக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னா, ஆதாமுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஆதாம் அவன் ஆவியா இருக்கிறான். ஆவியா இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்குள்ளாக தேவ ஆவியா இருக்கிறவர் வாசம் செய்கிறாரு. ஸோ தேவனுடைய ஆவியும் மனிதனுடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய சிந்தை எதுவோ அதுதான் ஆதாமின் சிந்தையாக இருந்தது. ஆதாமுடைய சிந்தை எதுவோ அதுதான் தேவனுடைய சிந்தையாகவும் இருந்தது. தேவனுடைய சிந்தை என்பது வேற, ஆதாமுடைய சிந்தை என்பது வேற கிடையாது. தேவனுடைய மனது என்பது வேற, ஆதாமுடைய மனது என்பது கிடையாது. தேவனுடைய விருப்பம் என்பது வேற, ஆதாமுடைய விருப்பம் என்பது கிடையாது. புரியுதுங்களா? தேவனுடைய விருப்பம் தான் ஆதாமுடைய விருப்பம், ஆதாமுடைய விருப்பம் தான் தேவனுடைய விருப்பம். ஸோ இப்போ ஆதாம்கிட்ட போய், ஆதாம் உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆதாம் ஒரு விருப்பத்தை சொல்றான், தன்னுடைய விருப்பத்தை சொல்றான். இப்போ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உங்க விருப்பம் என்னன்னு சொன்னானா கேட்டா, ஆதாம் என்ன விருப்பத்தை சொல்லியிருந்தாரோ அதே விருப்பத்தை தான் ஆண்டவர்னு சொல்லியிருப்பார். ஆண்டவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா, ஆதாமை விட பெட்டரா சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு, புரியுது உங்களுக்கு? அந்த அளவுக்கு ஆதாமும் ஆதாமுடைய ஆவியும் தெய்வத்தினுடைய ஆவியும் ஒன்றா இருந்தது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான், ஒரே ஆவியா இருக்கிறான். வெவ்வேறு சிந்தைகள், வெவ்வேறு மனது, வெவ்வேறு எண்ணங்கள் கிடையவே கிடையாது. அவ்வளவு ஒண்ணா இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாம கர்த்தர் எப்படி வச்சிருந்தாரு, அவனுடைய சிருஷ்டிப்பின் நிலை எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தன்னுடைய மனதிலே மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு எண்ணுகிறார். அந்த தன்னுடைய மனதிலே உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனை ஆவிக்குரிய உலகத்தில் அவர் சிருஷ்டிக்கிறார். ஸோ இப்போ ஆவிக்குரிய மனிதனா இருக்கிறான், முழுமையாக்கப்பட்ட மனிதனா இருக்கிறான். அவனுக்கு 90% அவன் மனிதன், 10% அவன் தெய்வம் அப்படிலாம் கிடையாது. அவன் முழுமையாக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறான். தெய்வத்தன்மை மனிதத்தன்மை நான் ரெண்டா சொல்றேன் உங்களுக்கு. அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் ஆவிக்குரிய மனிதனா இருக்கும் பொழுது முழுக்க 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 அவன் தெய்வத்தன்மையுடையவனா தான் இருக்கிறான், தெய்வத்தன்மையுடையவன் தான். ஏன்னா ஆவிக்குரிய மனிதன், அவனுக்கு இன்னும் சரீரம் கொடுக்கப்படலை. நல்லா புரிஞ்சுக்கோ, ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறான். சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் அவன் இருக்கிறான். சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் ஆவிக்குரிய உலகத்தில் இருந்த அந்த மனிதன் இப்போ இந்த பூமிக்கு கர்த்தர் அந்த மனிதனை அனுப்பும் பொழுது அவன் தேவனுடைய சுவாசமாகவே இருக்கிறான், தேவனுடைய எண்ணமாகவே இருக்கிறான், தெய்வத்தினுடைய சிந்தையாகவே மனிதன் இருக்கிறான். ஓகேங்களா? தெய்வத்தினுடைய சிந்தையாகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவர் பூமிக்கு வாழ்வதற்காக அனுப்புவதற்கு அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். ஓகேங்களா? இப்போ தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய 100% தேவனை போலவே இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய மனிதன் இப்பொழுது ஒரு சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? இப்போ சரீரத்துக்குன்னு தனி எண்ணம் கிடையாது, சரீரத்துக்குன்னு தனி விருப்பம் கிடையாது, சரீரத்துக்கென்று தனி ஆசைகள் கிடையாது, சரீரத்துக்கென்று நோக்கங்கள் கிடையாது. நோக்கம் எல்லாமே சரீரத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மனிதனுக்கு என்ன நோக்கம் இருக்கிறதோ, என்ன விருப்பம் இருக்கிறதோ, என்ன ஆசைகள் இருக்கிறதோ, என்ன சொல்றது, என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை தான் சரீரம் செயல்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? சரீரத்துக்கு தனி ஆசையோ, தனி விருப்பமோ, தனி எண்ணங்களோ, தனிப்பட்ட காரியங்கள் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க சரீரத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மனிதனுடைய எண்ணத்தை தான் இந்த சரீரம் வெளிப்படுத்துது. அப்படித்தானே? அப்ப அவன் 100% எப்படிதான் இருக்கிறான்? தெய்வத்தினுடைய நிலையில அவன் இருக்கிறான். எப்ப இந்த மனித நிலைக்கு அவன் டிரான்ஸ்பர் ஆகிறான் தெரியுமா?
அவனுக்கு அவன் உள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதனா இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய மனிதன் ஒரு இன்னசென்ட் மனிதனா இருக்கு. இன்னசென்ட் மீன்ஸ் என்னன்னா, ஒரு ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். அவன் இனி எப்படி வாழ வேண்டும் என்றால், அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இதை குறித்து நான் நேற்று அதிகமாக பேசியிருந்தேன். கிறிஸ்து அவனுடைய ஆவியில யார் இருக்கிறார்? தெய்வத்தினுடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். கிறிஸ்து வாசம் செய்கிறார். கிறிஸ்து தான் ஜீவன். அப்போ அந்த தேவ ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தையை, புரியுதா நான் சொல்றதெல்லாம்? உள்ள இருந்து பேசக்கூடிய அந்த வார்த்தையை அந்த மனிதன் கேட்க 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 அவனுக்குள்ளாக ஜீவன் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் நித்திய ஜீவன். ஜீவன் வளருது. அவன் நாளுக்கு நாள் அந்த உள்ள இருக்கிற சத்தத்தை கேட்டு நாளுக்கு நாள் வளர வேண்டும். நாளுக்கு நாள் மகிமை மேல மகிமை அடைய வேண்டும். இதுதான் இந்த நிலைதான் கர்த்தர் ஆதாமுக்கு வைத்திருந்தார். இதே நேரத்துல ஆதாம் தன்னை முழு மனதாக சுயாதீனத்தோடு சுய சித்தத்தின் வழியாக என்ன அவன் நேசிக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விரலை காமிச்சு தெரிந்து கொள்ள, இதை நீ சூஸ் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டான்னா அவன் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஒரு விரலை தான் அவனால தேர்ந்தெடுக்க முடியும். அவன் கையில ஒரு அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு 2 விரலை காமிச்சு, இந்த 2 விரலை எந்த விரலை உனக்கு நீ சூஸ் பண்ண போற அப்படின்னு கேட்டா அவனாட்டு தேர்ந்தெடுக்க முடியும். அப்படித்தானே? அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நன்மை தீமை என்கிற ஒரு அறிவையும் கர்த்தர் வைத்திருந்தாரு. நன்மை தீமைங்கிற அறிவை வைத்திருந்தாரு. இன்னொன்று ஜீவனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. நன்மை தீமை என்கிற கனி, ஜீவன் என்கிற கனி. ஆனா கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? கர்த்தர்னு சொல்லதை காட்டும் பிதாவுடைய விருப்பம், அப்பாவுடைய விருப்பம் என்னன்னா, என்னுடைய மகன் இது நல்லது இது கெட்டது என்கிற அறிவுக்குள்ள போய் அவன் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இது நல்லது இது கெட்டது, இது நல்லது எது நல்லது எது கெட்டது, இது நல்லது இது கெட்டது, இது நல்லது இது கெட்டது, இப்படி நன்மை தீமை என்கிற அறிவின் அடிப்படையில் அவன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்படி வாழணும்? எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் என்னுடைய சத்தத்தை கேட்டு அவன் வாழணும். புரியுதா நான் சொல்றது? இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்க்கை டோட்டலா, நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்ல காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா, நன்மை தீமை அறிவின் அடிப்படையில தான் இருக்குது. நான் செய்யறது நல்லதா கெட்டதா, இது நல்லது இது கெட்டது, இதை தேர்ந்தெடுக்க கூடாது, இதை தேர்ந்தெடுக்கலாம். நன்மை தீமை என்கிற அறிவு தான் நம்மளை வாழ வைக்குது. சொல்லப்போனா நன்மை தீமை என்கிற அறிவின் அடிப்படையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆதாமுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. நன்மை தீமை என்கிற அறிவே அவனுக்கு கிடையாது. அவனுக்கு தெரிந்தது எல்லாம் யாரு தெரியுமா? பிதாவாகிய தெய்வம் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு தெரிந்தது எல்லாம் அந்த தெய்வத்தினுடைய சத்தம் மட்டும்தான் தெரியும். எப்படி இருக்கும் பாருங்களேன், லைஃப் எப்படி இருக்கும் பாருங்களேன். லைஃப் எவ்வளவு இளைப்பாறுதலா, எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு அமைதியா தெளிந்த நீரோடை போல ஆதாமுக்கு இருக்கும். இதுதான் ஆதாம் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாமுக்கு ஒரு சத்தம் கேட்டது. உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அது யாரு பேசுறா? கடவுள் பேசுற. இப்ப அதே நேரத்துல அவனுக்கு வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அது பிசாசு பேசுகிறான். இந்த சத்தத்தை குறிச்சுதான் நான் பேச போறேன். இப்போ பிசாசு பேசுகிறான், பிசாசு பேசினான், சாத்தான் ஏவினான் அப்படின்னு பைபிள்ல நிறைய வசனங்கள் வருது. அதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு பேச போறேன். பிசாசு எப்படி பேசுகிறான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கக்கூடிய இந்த ஆதாம் சரீரத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புரியுதா நான் சொல்றது? ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய இன்விசிபிள், அதாவது காணப்படாத அந்த ஆவிக்குரிய மனிதனை பார்க்க முடியுமா? கண்களால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்படித்தானே? ஆவிக்குரிய மனிதனை நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அதல்ல. ஆவிக்குரிய மனிதன் சொல்றது டோட்டலா நான் சொல்றது வேற. அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா மனிதனை தான் நான் ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த ஆத்ம மனிதனா இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனிதனை கண்களால் பார்க்க முடியாது. நம்ம கண்களால் பார்க்க முடியாது. நம்ம எப்படின்னா, அந்த கண்களால் பார்க்க முடியாத அந்த ஆவிக்குரிய மனிதன் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புரியுதா? கண்களால் பார்க்க முடியாத அந்த ஆவிக்குரிய மனிதன் கண்களால் பார்க்கக்கூடிய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சரீரத்துல கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்கிறது, சரீரத்தில் உணர்வு, உடல் இருக்கிறது.
சொல்லுவாங்க இல்லையா, ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐம்புலன்கள், ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க. ஐம்புலன்கள் என்னது? மெய், வாய், மூக்கு, காது, கண், ஐம்புலன்கள். இப்போ இந்த கண் என்ன செய்யும்? பார்க்கும். காது கேட்கும். மூக்கு சுவாசிக்கும். அதாவது அது வந்து மூக்கு வந்து சுவாசிக்கும். இன்னொன்று அந்த ஸ்மெல் இதெல்லாம் தெரியும். வாய் வந்து பேசும், சுவையை அறிந்து கொள்ளும். அடுத்தது மெய், அதாவது உடல். உடல் வந்து நமக்கு மற்ற எல்லா காரியத்திற்கும் தேவைப்படும். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்கள் தான் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஐம்பொறிகள்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொறி மாதிரின்னு வைங்களேன். பொறின்னு என்னது? ஒரு ஒரு விலங்கை பிடிக்கிறதுக்கு பொறி வைப்பாங்கள்ல, அதே மாதிரி அதுதான் பொறின்னு சொல்லுவாங்க, அதை பிடிக்க வைக்கிறதுக்கு. இந்த ஐம்புலன்களையும் சிலர் அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா பொறிகள்னு சொல்லுவாங்க, ஐம்பொறிகள். ஆக்சுவலாக இந்த ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களும் 5 சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், 5 சென்ஸ். ஆதாம் இந்த 5 சென்ஸ் இருக்கக்கூடிய ஐம்புலன்களும் இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ளாய் ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கக்கூடிய ஆதாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஓகேங்களா? அவன் எப்படி வாழ்கிறான்? உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையே உள்ள இருந்து வரக்கூடிய சத்தம், உள்ள இருந்து வரக்கூடிய சத்தம். இப்போ நீங்க இதை அப்படி இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருப்பார் இல்லையா? அவர் உபவாசம் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து அந்த பிசாசு வந்து கேட்பான், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பசியா இருக்கும். இயேசு கிறிஸ்து பசியா இருந்தோன்னா பிசாசு சொல்லுவான், உங்களுக்கு பசியா இருக்குல்ல, அப்போ இந்த கல்களை எல்லாம் அப்பமா மாற்றுங்க அப்படின்னு பிசாசு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து பெரிய மேட்டராகவே எடுக்க மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லுவார். பிசாசு வந்து எந்த காரியத்தை பேசுறாருன்னா, இந்த ஐம்புலன்கள் அடங்கிய இந்த சரீரத்துக்கு பசி உண்டாயிற்று. இந்த சரீரத்தின் தேவையை பிசாசு மென்ஷன் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆத்மா உள்ளான மனிதனுடைய தேவையை மென்ஷன் பண்றார். எப்பா நீ நினைக்கிற மாதிரி ஒரு மனுஷன் வாழணும்னா சரீரத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்ல, சரீரத்துக்கு தேவையான சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்லை. எது முக்கியம் என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் எங்க இருக்கிறார்? உள்ளே இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் வாழ வேண்டுமானால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தை தான் ஒரு மனுஷன் வாழ முடியும். அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் கேட்கத்தான் ஒரு மனுஷனால ஜீவிக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு மனுஷனுடைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே, ஒரு மனுஷனுடைய சமாதானமான வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே, ஒரு மனுஷனுடைய இளைப்பாறுதலான வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே என்ன தெரியுமா? உள்ளே இருந்து அவனுடைய ஆவியிலிருந்து பேசக்கூடிய பிதாவாகிய தெய்வத்தினுடைய சத்தம் தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தை தான் என்னது? கிறிஸ்துன்னு சொல்றோம். கிறிஸ்து தான் ஜீவன். புரியுதா நான் சொல்றது? அப்ப அந்த ஜீவன் வந்து ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவ எங்க இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது, உள்ள இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கடவுள் மனிதனை வாழக்கூடிய அவனை டிசைன் பண்ணும்போதே எப்படி தெரியுமா டிசைன் பண்ணாரு? அவன் உள்ள இருந்து சத்தத்தை கேட்டு வாழணும், உள்ள இருந்து சத்தத்தை கேட்டு வாழணும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஆதாமுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வஞ்சனை குறித்து நான் பேசிட்டு வரேன் இல்லையா, அந்த வஞ்சனை என்னன்னா, ஆதாம் உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்பதுக்கு பதிலாக வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டான். வெளியிலிருந்து பிசாசு பேசுற சத்தத்தை கேட்டான். நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, பிசாசு பேசக்கூடிய சத்தம் அது அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு பேசினா கேட்டா ஐம்புலன்கள் வழியாக தான் பேசுவான். பிசாசுடைய சத்தம் எப்படின்னா ஐம்புலன்கள் வழியாக தான் பேசுவான். நீங்க இந்த லூக்கா இல்ல மார்க் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்துக்கோங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த வசனம் இருக்குது. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய்,
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மார்க் 8:33 வாசிக்கிறோம். அதிலே இதே வாசனை தான் இருக்குது. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்போ ஒரு சம்பவம், ஏதேன் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி தருணத்தில் அவர் இருக்கிறாரு. அவர் நிறைய காரியத்தை சொல்கிறார். பேசும்போது என்னை யாருன்னு எல்லா மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு ஆட்களும் ஆண்டவரின் நீ எலியாங்கிறாங்க, யோவான் ஸ்நாபகங்கிறாங்க, நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. மக்களுடைய கருத்துக்களை சீஷர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசுக்கு சொல்கிறார், சரி அவங்கெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும்ப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், எப்பா இது சாதாரண மேட்ரு இல்லை. இந்த வெளிப்பாடு யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமா, நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு வெளிச்சம் உனக்கு கிடைச்சில்ல. இது மாம்சம் ரத்தம்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய அறிவு இல்லைன்னா நீ இந்த பூமியில ஒரு மாம்சத்துல பிறந்திருக்கிறாய் இல்லையா, ஒரு தகப்பன் தாய்க்கு பிறந்திருக்கிறாயில்ல, அதனால உண்டான அறிவோ உலக இது எதுவுமே உனக்கு வெளிப்படுத்தலப்பா, கடவுளை என்னுடைய பரம பிதாவை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பேதுரு அவரு பாராட்டுறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே பேதுருட்ட சொல்றாரு, பேதுரு இப்படிப்பட்ட வெளிப்பாடு உனக்கு கிடைச்சலையா? இப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் மேலதான் என் சபையை கட்டுவேன். என் சபையை பேதுரை பார்த்து சொன்னார்ல, நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பேதுருக்கு மேல கட்டுறதில்ல, பேதுரு பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டின் மேலதான் சபையை கட்டுவேன். ஸோ கர்த்தருடைய சரீரமாகிய சபை என்பது வெளிப்பாட்டின் மேல பெற்றுக்கொள்ளக்கூடியது. எந்த வெளிப்பாடு? பரம பிதாவாகிய தெய்வம் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டின் மேல கட்டப்படுகிறது தான் சபை. மனிதர்களுடைய வெளிப்பாட்டின் மேல, மனிதர்களுடைய விருப்பங்கள் மேல, மனிதர்களுடைய திட்டங்கள் மேல கட்டப்படுகிறது கர்த்தருடைய சரீரமாக சபை அல்ல. ஓகேங்களா? ஸோ இதை சொல்லிட்டு அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு நான் அந்த கஷ்டத்தை தன்னுடைய கெத்செமனேல இனிமேல் படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் சொல்லும் பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்து தனியாக கூட்டு போறார். பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படிங்கிறார். பேதுரு பார்க்குறான், ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு, கூட இருந்தால் நல்ல மாஸ் தான், நமக்கு அற்புத அடையாளங்கள் செய்கிறாரு, ஒரு நல்ல இப்போ நல்ல என்ன சொல்கிறது, எல்லாமே கிடைக்கும், பெயர் புகழும் கிடைக்கும், எல்லா இதுவும் கிடைக்கும், நம்மளும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆயிடலாம். அவன் உலக பிரகாரமாக அவன் யோசிக்கிறான். இன்னொன்று இயேசு மேலே ஒரு கரிசனை, ஆண்டவரே நீங்கள்லாம் சாகக்கூடாது, ஆண்டவரே நீங்கள்லாம் எப்படி சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடாது, எவன் அடிக்கி கொல்ல வர பார்த்துருவோம் அப்படின்னு அவன் பேசுகிறான். பேதுரு பேசணுன்னா பேதுரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வசனம், எனக்கு பின்னாக போ சாத்தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேதுரை பார்த்து ஏசும்போது எப்படி ஏசுறாரு? பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீ தேவனை போல யோசிக்கல, கடவுளை மாதிரி யோசிக்கணும். நான் என் கடவுள்லாம் என்னுடைய அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் எதற்காக இந்த பூமியில வந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு அப்பா சொல்லியிருக்கிறார், என் பிதாவாகிய தெய்வம் சொல்லியிருக்கிறார், அதைத்தான் நான் இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனா நீ அந்த தகப்பனை போல, அதான் தகப்பனை தான் எப்படி சொல்றாரு, தேவன் சொல்றாரு. ஸோ தேவனுக்கு ஏற்ற மாதிரி நீ சிந்திக்காம எப்படி சிந்திக்கிற? மனுஷனுக்கு ஏற்றவைகளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ மனுஷனுக்கு ஏற்றவைகளை போல சிந்திக்கிறாய். இன்னும் அதை உங்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்லணும்னா, இப்ப மனுஷன் யோசிக்கிற மாதிரியே நீ யோசிக்கிறியப்பா, தெய்வம் யோசிக்கிறது மாதிரி யோசிக்காம மனுஷன் யோசிக்கிற மாதிரியே நீ யோசிக்கிறியே அப்படின்னு அவர் கடிந்து கொள்கிறார். இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? மனுஷன் யோசிக்கிற மாதிரியே யோசிக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்பால இப்போ மனுஷனேன்னு சொல்லல, அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்ற. அப்போ சாத்தானுடைய யோசனைகள், சாத்தானோட சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷன் யோசிக்கிற யோசனை மாதிரி இருக்கும். புரியுதா? அப்பாலே போ சாத்தானே,
நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் சாத்தானுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லல. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ மனுஷனை மாதிரி சிந்திக்கிறது, மனிதனை மாதிரி யோசிக்கிறது, இதுதான் சாத்தானுடைய சிந்தனை. புரியுதா உங்களுக்கு? மனுஷனை மாதிரி யோசிக்கிறது, மனுஷனை மாதிரி சிந்திக்கிறது, இதுதான் சாத்தானுடைய சிந்தனை. சாத்தான் எப்படி யோசிப்பான்? சாத்தான் யோசிப்பான்னு சொன்னோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரொம்ப மோசமா, கீழ்த்தரமா, ரொம்ப அகோரமா இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சாதாரண மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு அந்த பிரச்சனை மத்தியில் எப்படிலாம் இந்த பிரச்சனை விடுபட வேண்டும் என்று சாதாரணமா யோசிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா? சாதாரணமா அவங்க யோசிக்கிற யோசனை தான் பிசாசின் யோசனை. ஆச்சரியமா இருக்குல்ல? சாதாரணமா மனிதர்கள் யோசிக்கிறாங்க, பிரச்சனை மத்தியில பல்வேறு விதங்களில் யோசிக்கிறாங்க. மனிதர்கள் யோசிக்கக்கூடிய யோசனைகள், மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் தான் பிசாசின் சிந்தனை, பிசாசின் யோசனை. புரியுதுங்களா? நான் நேரமே சொன்னேன், ஆதாமுக்கு ஒரே சிந்தை தான் இருந்தது, தெய்வத்தின் அப்பாவோட சிந்தை. கடவுளுக்கு வேற சிந்தை, மனிதனுக்கு வேற சிந்தை என்று கிடையாது. கடவுளுக்கு வேற எண்ணம், மனிதனுக்கு வேற எண்ணம் என்று கிடையாது. ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, ஒரே மனம்தான் இருந்தது ஆதாமுக்கு. இது என்ன, ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, ஆதாமும் தெய்வமும் ஆவியா இருந்தார்கள், ஆவியில ஒன்றாக இருந்தார்கள். புரியுதுங்களா? இப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தம் அவனை வேற விதத்துல யோசிக்க வைக்கிறது. அந்த வேற விதத்துல அவன் யோசிக்கிறான். பாத்தீங்களா? அதுதான் மனுஷர்கள் யோசிக்கிற மாதிரி யோசனை. அந்த ஆமால அது சாப்பிட்டுருக்கலாம்ல, அது சாப்பிடலாமே, சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். அவன் கண்களால் பார்க்கிறான், கண்கள் பார்வைக்கு அது இன்பமா இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, காது அந்த சத்தத்தை கேட்குது. அப்படிதான் நான் வஞ்சிக்கப்படுகிறான். ஸோ இப்போ சத்தம் எப்படி வருகிறது? மனிதனுக்கு சத்தம் எப்படி வருகிறது? உள்ள இருந்து தெய்வம் பேசக்கூடிய சத்தம் அவனுக்கு கேட்குது. அதே மாதிரி வெளியிலிருந்து அவனுக்கு சத்தம் கேட்குது. வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தம் எப்படி தெரியுமா? கண்கள் பார்க்கும் பொழுது பார்வை மூலமாக ஒரு சத்தம் உள்ள அவனுக்கு போகுது. கண்கள் பார்க்கும்போது பார்வை மூலமாக ஒரு சத்தம் போகுது. அடுத்தது காது கேட்கும்போது அது ஒரு சத்தம் உள்ள கொண்டு போகுது. மூக்கு நுகரும் போது ஒரு சத்தத்தை கொண்டு போகுது. வாய் பேசும்போது ஒரு சத்தத்தை கொண்டு போகுது. சரீரத்தின் அவயவங்களும் சத்தத்தை உள்ள கொண்டு போகுது. எப்படி பெதர் அதை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னா அதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் நேரமே சொன்னேன், ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால், அவன் முழுமையாய் 99%, 98% கர்த்தரை சார்ந்து, 2% நான் வேற இதை சார்ந்து, அப்படி அல்ல, 100க்கு 100% உள்ளே இருக்கிற ஆவியா இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை, அப்பாவை சார்ந்து வாழ வேண்டும். இதுதான் அவனுடைய டிசைன். ஆனா அந்த மனிதனுடைய டிசைன் இப்படி தலைகளை மாறிச்சு. என்ன தெரியுமா? அவன் உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கறதுக்கு பதிலா வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டான். இதுதான் வஞ்சிக்கப்படுகிறது. வெளியிலிருந்து எப்படிலாம் சத்தம் வருது? அவன் வெளியிலன்னா என்னது? சரீரத்துல என்னெல்லாம் இருக்குது? கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இந்த மெய், இந்த சரீரத்தை தான் என்ன சொல்லுதுன்னா எந்திரம் அப்படின்மா. அதாவது நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் போறேன். எப்படின்னா புற மதத்துல எல்லாம் சித்தர்கள் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாங்க. அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் அனுபவிப்பதற்காக தான் மனிதனுக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, சர்வம், அதாவது இந்த மெய், இந்த உடல் என்கிற 5 இந்திரங்கள் மனிதனுக்கு இருக்குது. இந்த 5 இந்திரங்களையும் எப்படி சொல்லுவாங்கன்னா பஞ்ச இந்திரங்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப ரூபத்தை கிரகிப்பது வந்து கண்ணு, சப்தத்தை கிரகிப்பது காது, கந்தத்தை அதாவது மனம் இதை கிரகிப்பது மூக்கு, ரசத்தை கிரகிப்பது நாக்கு, ஸ்பரிசத்தை கிரகிப்பது அதாவது உணர்ச்சியை கிரகிப்பது வந்து சர்மம். இந்த 5 புலன்களும் ஒரு காரியத்தை புதுசா உண்டாக்கல,
இந்த 5 புலன்களும் புதுசா ஒரு காரியத்தை உண்டாக்கல, வெளியே உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அது உணர்கிறது. உணர்வதற்காக தான் இந்த 5 புலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 புலன்கள் தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது, துக்கத்தையும் கொடுக்குது. அப்படித்தானே? இந்த 5 புலன்களும் தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொடுக்குது. நல்ல சாப்பாடு, ரம்மியமான சங்கீதம், சுகந்த வாசனை, குளிர்ந்த தென்றல், நல்ல காட்சி, இதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறான்? அவன் பார்க்கறதுனால, கேட்கறதுனால. பீச்சுக்கு போகும்போது கொஞ்சம் இதமாக இருக்குது. பொதுவாகவே நான் கன்னியாகுமரி பக்கம் பீச் இருக்கும்போது அடிக்கடி வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க. எதுக்கு? வீட்டில் இருக்க ஒரே போர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது? ஜஸ்ட்டு பீச்சுக்கு போய் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ஏன்னா அந்த இயற்கையான காரியங்கள் இதெல்லாம் கண்ணு பார்க்குது. அமைதியான காற்று, இது இந்த காற்று வந்து அப்படியே சரீரத்தை வருடி கொண்டு போகுது. இதெல்லாம் ஒரு அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மனுஷனை கொடுக்குது. ஸோ இந்த இந்த 5 காரியத்தையும் மனதில் வச்சு தான் என்னன்னா புற மதத்தில் வந்து வழிபாடே செய்கிறாங்க. இந்த 5 புலன்களை தான் 5 சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சில காரியம் அவன் தவறாக செஞ்சுட்டா காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு காமன் சென்ஸ் இருக்காப்பா? ஏன்னா இந்த 5 புலன்களும் சரியாக செயல்பட்டா அவனுக்கு அது காமன் சென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். காமன் சென்ஸ் என்னது? ஒரு இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசணும் இல்லையா? இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசாம இருந்தா, இடம்பொருள் ஏவல் அறிந்து அவன் பார்க்கணும், இடம்பொருள் ஏவல் அறிந்து அவன் செயல்படணும். அப்படி செயல்படலாம் அவன் சொல்லுவான், என்னப்பா ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் செயல்படுறியா அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஏதாவது இந்த காமன் சென்ஸ் தான் கடைசியில் நான் சென்ஸாக மாறுது. இடம்பொருள் ஏவல் அறியாமல் அவன் செயல்பட்டா என்ன நான் சென்ஸ் மாதிரி செயல்படுற அப்படிம்பாங்க, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த 5 புலன்கள் தான் ஒரு மனிதனை இப்பொழுது நடத்துது. சிம்பிளாக எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து இப்போ அப்படி பைக்கில் போகிறாங்க, கையில் வந்து ஒரு 100 ரூபா தான் இருக்குது. நல்ல சிக்கன் பிரியாணி அப்படி வாசனை மூக்கில் தொலைக்குது. அவன் பைக்கில் தான் போயிட்டுருக்கான், அந்த வாசனை அப்படியே மூக்கில் தொலைச்ச உடனே என்ன ஆயிடுது? பிரியாணி சாப்பிட்றலாமா? கையில் 100 ரூபா தான் இருக்குது, வீட்டுக்கு ஏதோ வாங்கிட்டு போ வீட்டில் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா அந்த 100 ரூபா வச்சு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், வீட்டில் போனால் சாப்பாடு இருக்கும். இருந்தாலும் அந்த வாசனை அவன் அப்படியே இழுக்குது. பிரியாணியா வீடா? பிரியாணியா வீடானா கண்டிப்பாக பிரியாணி தான் ஜெயிக்கும், அதில் மாற்றி கருத்தே இல்லை. நேராக போய் பிரியாணி சாப்பிட்டுறான், ரூபா காலி. வீட்டில் போனால் ஏதாவது அந்த நேரத்துக்கு எமர்ஜென்சி ஒரு 50 ரூபா தேவைப்படும், இவன்கிட்ட கேட்டால் இவன்கிட்ட காசு இருக்காது, சண்டை வந்துடுது. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுது? வாசனை, பிரியாணி வாசனை. பிரியாணி வாசனை எங்கே? மூக்கு. ஸோ இப்போ அவனை நடத்தினது அந்த மூக்கு தான் அவனுக்கு அந்த வாசனையை உள்ளே கொண்டு போகுது. இப்போ அவன் வந்து அந்த நேரத்தில் எப்படி செயல்பட்டு இருக்கணும், குடும்பத்தின் சூழ்நிலை அறிந்து செயல்படாமல் மூக்கினுடைய அந்த வாசனை தான் அவனை இழுத்து உள்ளே கொண்டு போது நாக்கு ருசிக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் எடுங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், உங்களை குறித்து அவங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்கள் காதுகளை கேட்குது. காதில் கேட்ட உடனே உள்ளே இருக்கிற சந்தோஷம் போயிடுது. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கடைக்கு, துணி கடைக்கு போகிறாங்க, கையில் ஒரு 5000 ரூபா தான் இருக்கும். ஆனால் அங்கே போனான்னா அங்குள்ள ட்ரெஸ்ஸு இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபா 20,000 கிட்ட ஆயிடுது. உடனே அந்த துணி கடைக்காரன் சொல்கிறான், நாங்கள் புதுசாக ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், என்னென்னா நீங்கள் வந்து 25,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம், மாதந்தோறும் இஎம்ஐ கட்டினா போதும். எவ்வளவு? 1000 ரூபா கட்டினா போதும். 1000 ரூபா தானே, அதெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு 5,000 ரூபா கொண்டு போய் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சவங்க அங்கே போய் இஎம்ஐ காரியத்தை, அவங்க சொல்லக்கூடிய காரியத்தை கேட்குறாங்க. கண்ணு பார்க்குது, மெயின் மேட்ரு கண்ணு பார்க்குது, அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்குது, சூப்பராக இருக்குல்ல, ஆனால் இவ்வளோ ரூபா கொடுக்க முடியாது, மாதம் 1000 தானே கொடுத்துடலாமே அப்படின்னு 5,000 ரூபா கொண்டு போனவங்க 25,000 ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க. இப்படி ஒரு இடத்துலலாம் பிரச்சனை இல்லை. ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளை ஏதோ ஒரு அயன் பாக்ஸ் ஏதோ வாங்க போனாங்க. அங்கே போன உடனே அயன் பாக்ஸ், அப்புறம் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாங்க, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு 20,000 கம்ப்யூட்டரில் வாஷிங் மிஷினும் வேறு ஏதோ பொருள் வாங்கினாங்க, ஒரு 30-40 ரூபா ஆச்சு.
மாதம் எவ்வளோ டியூ? 4000 கட்டிடலாம் பிரதர். 4000 டியூ கட்டிடுவீங்களா நீங்கள்? கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லாக்டவுன் 4000 கட்ட முடியல, அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான், அவன் வந்து இந்த செக்கை போட்டு எடுப்பான். ஒவ்வொரு ட்ரிப் போட்டால் இவங்களுக்கு ஃபைனு 800 ஃபைன் விழுந்துகிட்டே இருக்குது. 4000 கட்ட வேண்டிய இடத்துல 6000 7000 கட்ட வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் இங்கே டியூ கட்டி ஆக வேண்டிய எத்தனை லட்சம் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, எத்தனை லட்சம் ஜனங்கள் இப்படி மாட்டிக்கிறாங்க. எதனாலனா அவங்க பார்க்குறாங்க, அது அவங்கள இருக்குது, அவங்க கேட்குறாங்க, அது அவங்கள இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஐம்புலன்களை சார்ந்தே இருக்கிறது. தட் இஸ் வஞ்சனை. புரியுதா உங்களுக்கு? நல்ல பிரசங்கம், சூப்பராக இருந்துச்சு பிரதர், உங்கள் பிரசங்கம் செமையாக இருந்துச்சு, நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க. இதை ஒருத்தங்க கேட்குறாங்க, உங்கள்கிட்ட பேசுகிற அந்த வார்த்தை காதுகளை கேட்குது, என்ன ஆயிடுது, நமக்குள்ள சந்தோஷம் வருது. அதே இது என்னத்தை அவன் 1 மணி நேரம் பேச சொன்னா 3 மணி நேரம் வச்சு இழுக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்லணுமா சொல்லண்டாமான்னு தெரியலையே அப்படின்னு ஒருத்தங்க இன்னொரு நபர்கிட்ட பேச, அது நம்ம காது கேட்டோன்னே அப்படி சொல்லிட்டாங்களே அப்படி நமக்கு வருத்தம் ஆயிருக்கு. ஸோ சந்தோஷப்படுகிறதும் வெளியிலேருந்து வரக்கூடிய சத்தம் தான், துக்கப்படுகிறதும் வெளியிலேருந்து வரக்கூடிய சத்தம் தான். ஆனால் மனிதனுடைய டிசைன் அப்படி கிடையாது. மனிதன் எப்படி வாழும்படியாக அவன் டிசைன் பண்ணப்பட்டானா, வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டு வாழும்படியாக டிசைன் பண்ணப்படலை, உள்ளிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டு வாழும்படியாக தான் அவன் டிசைன் பண்ணப்பட்டான். உடனே என்ன பண்றாங்க, இதை எப்படி நாம் மனிதன் சந்தோஷமா வாழ வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஐம்புலன்களை அடக்க வேண்டும். கண், காது, மூக்கு அடக்கம். சன்னியாசா போயிருன்னு நிறைய பேர் ஐம்புலன்களையும் அடக்கிறதுக்கு நேராக போயிடுறாங்க, இமயமலைக்கு போயிடுறாங்க, எங்கேயோ போயிடுறாங்க, அடக்கணும். சிலவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கல்யாணமே பண்ண மாட்டோம், ஐம்புலன்களை அடக்கிட்டோம் அப்படின்னு. ஓவரால்தான் போகணும். எங்களுக்கு வந்து சிலவங்க வந்து நாங்களும் ட்ரெஸ் எல்லாம் பெருசாக வாங்க மாட்டோம்ப்பா, நாங்கள் வெள்ளை தான், நாங்கள் எல்லாம் முற்றும் துறந்தவர்கள், வெள்ளை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆட்களும் அவர்களுக்கு தெரிந்தபடி ஐம்புலன்களை அடக்கிறதுக்காக ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. நான் வந்து ஷூ எல்லாம் போட மாட்டேன், நான் வந்து சப்பல் தான் போடுவேன் அப்படிம்பாங்க. நான் வந்து செயின் போட மாட்டேன், நகை ஒன்றும் போட மாட்டேன், நான் ஐம்புலன்களை அடக்கிட்டேன், எனக்கு ஆசையே கிடையாது. இப்படி அவங்களாட் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நகை போடாதவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற வீடை பார்த்தீங்கன்னா 50 கோடிக்கு வீடாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு கூட பரலோகத்துக்கு போக ஆயுதமாக இருக்கிறேன் பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு போக ரெடியாக இருக்கேன்னா அதை வந்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? அவங்க வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கும். அத்தியாவசிய வாழ்க்கை என்பது வேற, அவங்க வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் நகையை கலத்திருப்பாங்க. ரொம்ப தாழ்மையாக சப்பல் போட்டு தான் ஊழியம் செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை வந்து மீட்டிங் கூப்பிட்டுட்டு அவருக்கு சரியான ஒரு சேர் அவர் கொடுக்கலைன்னா அவளுக்கு கஷ்டம் ஆயிடும். என்ன மீட்டிங் கூப்பிட்டுருக்குறாங்க, நான் இவ்வளோ நாள் செபத்திலே உட்காந்து 24 நாள் ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணி இவங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், என்ன வரவேற்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, ஆனால் செருப்போடாமல் வந்திருப்பேன். நான் வந்து ரொம்ப தாழ்மை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். புரியுதுங்களா? ஸோ இவர்கள் என்னதான் தாழ்மை அப்படி இப்படி என்னதான் சொன்னாலும் அவர்கள் வெளியில இருந்து வரக்கூடிய ஓனை கேட்டு தான் அவங்க வாழ்க்கையே இருக்குது. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த முழு உலகமே எதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இந்த ஐம்புலன்களை அடக்கிப்போ தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதான் இவ்வளோ பிரச்சனை. நமக்கு கடன் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து பார்த்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல ஆதாரம் பிசாசுன்னு சொல்லுவாங்க. அந்த பிசாசு எப்படி செயல்படுகிறான் என்பதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஐம்புலன்கள் வழியாக தான் செயல்படுகிறான். எப்படி பிரதர்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசாசு பேசுனா ரொம்ப கர்ண கொடூரமான வாய்ஸ்ல நீ போய் அப்படி தவற கொலை செய், உபச்சாரம் செய், அப்படிதான் பிசாசு பேசுவான்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அவன் சொல்லப்போனா அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டான். ரொம்ப ஹோலியா பேசுவான், ரொம்ப ஆவிக்கிற விதமா பேசுவான். இன்னும் சொல்ல போனா நம்மளாட்டு பேசுறோம் பாத்தீங்களா, மனுஷங்க பேசுறாங்க, மனுஷங்க யோசிக்கிறாங்க இல்லையா, மனிதர்கள் சாதாரணமா யோசிக்கிறார்கள் இல்லையா, இதுதான் பிசாசனுடைய எண்ணம், இதுதான் பிசாசனுடைய சிந்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் நேரமே சொன்னேன், ரெண்டே சிந்தை தான். ஒன்று அதாவது ஆதாம்
கிறிஸ்துவோடு கூட இருந்தார். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆதாமுடைய சிந்தை இப்பொழுது கிறிஸ்துவை விட்டு விலகிறது. அந்த சிந்தை எப்படி வந்துச்சு? கிறிஸ்துவின் சிந்தை ஆதாமுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் வார்த்தையை அவன் கேட்டான். கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டதுனால வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜீவன் அவனுக்கு ஜீவனாய் இருந்தது. அவனுடைய சிந்தை முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் சிந்தையாகவே இருந்தது. இப்போ அவனுடைய சிந்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்குது. என்னது? கண்ணு பார்க்கு, அது ஒரு சத்தத்தை கொடுக்குது. காது கேட்குது, ஒரு சத்தத்தை கொடுக்குது. உள்ள போகுது, நியூஸ் ஓனா உள்ள போகுது. புரியுதா? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 60,000 தாட்டு வருதான். 60,000 எண்ணங்கள் வருதான் ஒரு நிமிஷத்துக்கு. இந்த 60,000 எண்ணங்களும் 60,000 தனித்தனி எண்ணங்கள் கிடையாது. ஒரு காரியத்தை நினைச்சாலே ஒரு காரியத்தை குறித்து பல விதங்கள எண்ணங்கள்ல வரும். புரியுதுங்களா? ஒரு நபருக்கு ஒரு காசு கொடுக்கணும், நாளைக்கு 10 மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம எப்படிலாம் யோசிப்போம்? நாளைக்கு 10 மணிக்கு அவர் வந்தால் அவர் எப்படிலாம் ஏசுவார், அவர் எப்படிலாம் பேசுவார், எப்படிலாம் கோவப்படுவார், நம்மளே கற்பனை பண்ணுவோம். அவர் வந்து ரொம்ப கேவலமாக ஏசுவார், நம்மளே குடும்பத்தெல்லாம் ஏசுவார், பேசுவார். அவரை எப்படி சமாளிக்க போகிறோம்? நம்ம வீட்டில் இருக்காமா, அதில் ஓடி போயிடலாமா, யார்கிட்ட கேட்குறது? அவர் வந்து நாளை காலை 10 மணிக்கு வரேன்னு சொல்லிப்பார் பாருங்க. 10 மணி வரை அந்த இன்னையிலேருந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு யோசனையாக மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒவ்வொரு யோசனையாக மைண்டில் ஓடி 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 அது பயத்தையும் கவலையும் ஒரு படபடப்பையும் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் 10 மணிக்கு அவர் வந்து பார்த்துட்டு பைசா இல்லைன்னு சொன்னோன்னா ஒன்றும் பேசாமல் போயிருப்பார். அந்த டைம் ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, 10 மணிக்கு ஒரு 1 இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பார். இல்லைன்னா 10 மணிக்கு அன்னைக்கு வராமல் இருந்திருப்பார், இல்லை 1 இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் அந்த 10 மணிக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் மனுஷனுக்குள்ள வந்திருக்குது. அந்த எண்ணங்கள் அவனை பயமுறுத்தி கொண்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் தான் பிசாசு எண்ணம்னு சொல்றேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனுஷன் பூமியில மனுஷன் யோசிக்கிற மாதிரி யோசிக்க கூடாதா? திரும்பவும் சொல்றேன், 2 சிந்தை தான். ஒன்னு கிறிஸ்துவின் சிந்தை, இல்லைன்னா பிசாசின் சிந்தை. பிசாசின் சிந்தைக்கு ஒரு பெயர் கொடுக்கணும்னா அதுதான் மனுஷனுடைய சிந்தை. மனுஷனுடைய சிந்தை தான் பிசாசின் சிந்தை. ஓகேங்களா? நீங்க பேதுருட்ட அவர் தெளிவா பேசுற பாருங்க. நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் சாத்தானுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய், அப்பால போ சாத்தானே அப்படின்னு அவர் சொல்லல. நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய். சாதாரணமாக மனுஷனை யோசிக்கிறாள். ஒரு வியாதி வந்துடுச்சு, ஆமாம் சிஸ்டர் இந்த வியாதி என்ன பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணியெல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை, இப்படிதான் போகும், உலகம் இப்படிதான் இருக்கும். ஆமாம் கொரோனா வந்துச்சு, ஆமாம் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? சாதாரணமாக பேசுகிறோம். இது எல்லாமே பிசாசுடைய தாட்ஸு. பிசாசுடைய தாட்டு நம்மளை அப்படி ஆக்குபை பண்ணுது, ஆளுகை செய்கிறது. எப்படி பிசாசுடைய தாட்டு ஆளுகை செய்யுது? கண்ணு பார்க்குது, காது கேட்குது. ஒருத்தவங்க சர்ச்சில் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் போன வருஷத்தில் நான் ஒரு சர்ச்சுக்கு வந்தேன், நல்லா ஜெபம் பண்ணேன், கத்தர் எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு சொந்த வீட்டை கத்தர் கொடுத்தார், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு அந்த சாட்சி கேட்கும்போது வேற மாதிரி கேட்குது. நீனும் தான் 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற, நீ எங்கே வீடு கட்டின? புரியுதுங்களா? உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு வீடு பிரதிஷ்டைக்குள்ள ஒரு கார்டை கொண்டு கொடுக்குறாங்க. கார்டை வாங்கி சரி வர்றேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்டை நீங்கள் ஒரு டேபிள் வைக்கிறீங்க. அந்த கார்டுக்கு உயிர் கிடையாது, அது பேசாத வாயை திறந்து. ஆனால் கார்டை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு சத்தம் உங்களுக்குள்ள போகும். என்ன தெரியுமா? நீ என்னைக்கு வீடு கட்டி இதேமாரி பிரதிஷ்டை கார்டு வைக்க போற. புரியுதா நான் சொல்றது? கார்டு ஒரு சத்தத்தை கொடுக்கும், நீ என்னைக்கு வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ண போற. ஒருத்தன் சரியான வயசுல அவனுக்கு திருமணம் ஆகவில்லை, அவன் திருமணம் ஆகாத அவன் வந்து ஒரு கல்யாண கார்டை பார்க்குறான், ஒரு மேரேஜ் இன்விடேஷனை பார்க்குறான். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த இன்விடேஷன் அவனை பார்த்து என்ன சொல்லும்? என்னைக்கு இதேமாரி நீ இன்விடேஷன் கொடுக்க போற. ஸோ சத்தம் இப்படி பல்வேறு விதமாய் அவனுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது வெளியிலிருந்து. பிசாசுடைய வஞ்சனை எப்படி போகுது பாருங்க. அவன் எங்கிருந்து சத்தத்தை கேட்கணும்? உள்ளே இருந்து அவன் தெய்வத்தின் சத்தத்தை கேட்கணும். ஆனா வெளியிலிருந்து சத்தத்தை கேட்கும்படியாக பிசாசு அவனை டிசைனே மாத்திட்டான். அவன் டோட்டலா மனிதனுடைய டிசைனே மாத்தி விட்டான். இன்னைக்கு முழு உலகமும் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டே இருக்குது. ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் என்னெல்லாம் செய்தியை கொடுக்குது, ஒவ்வொரு டிவி சேனல்ஸ் என்னெல்லாம் சத்தம் கொடுக்குது, ஒவ்வொரு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னெல்லாம் சத்தத்தை உள்ள கொண்டு போகுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய உறவுகள்
அது ஒரு சத்தத்தை கொடுக்குது. கணவனை பார்க்கும்போது கணவர் பேசிக்கவே மாட்டார், ஆனால் கணவனை பார்க்கும்போது ஒரு சத்தம் உள்ள போகும். என்னைக்கு இவர் திருந்த போறாரு, இவரை வச்சு நான் என்ன செய்ய போறேன், வாழ்க்கை வாழ முடியுமா? அவர் பேசியிருக்க மாட்டார், ஆனா ஒரு சத்தம், அவர் பார்க்கும்போது ஒரு சத்தம் உள்ள போகுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய மார்க்கை பார்க்கும்போது ஒரு சத்தம் உள்ள போகுது. இந்த மார்க்கெல்லாம் வச்சுட்டு என்ன இந்த உலகத்துல எப்படி வாழ போறேன், எப்படி ஜெயிக்க போறோம், சத்தம் உள்ள போகுது. மனைவியை பார்க்கும்போது கணவனுக்கு ஒரு சத்தம் போகுது, இவளோட நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு தெரியலையா ஆண்டவரே, சத்தம் உள்ள போகுது. ஸோ மனிதனுக்கு பல்வேறு விதமான சத்தங்கள் மனிதனுக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது. பல்வேறு விதமான சத்தங்கள் மனிதனுக்குள்ளாக போய்கொண்டே இருக்குது. அப்போ இந்த சத்தம்லாம் போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த சத்தம் எல்லாம் போகாம இருக்கணும் என்ன பண்ணணும்னா, சிலர் சொல்லுவாங்க ஐம்புலன்களை அடக்க வேண்டும். முடியாது, ஒரு மனிதனால ஐம்புலன்களை அடக்கவே முடியாது. அஞ்சும் அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடங்கும் அமரரும் அங்கில்லை. திருமூலர் எழுதின திருமந்திரத்துல இந்த வாசகம் இருக்கு. அஞ்சும் அடக்கு என்பர் அறிவிலர், அதாவது ஐம்புலன்களையும் அடக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க அறிவில்லாதவங்க. தேவர்கள் கூட, அதாவது அவங்க புராணத்துல இருக்க தேவர்கள் கூட ஐம்புலன்களையும் அவங்களால அடக்க முடியாம தான் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஐம்புலன்களை அடக்க முடியாது. ஐம்புலன்கள் வழியாக தான் மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஐம்புலன்களை அடக்குவதற்கு தான் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை நிறைய தெய்வங்களை அவங்களுக்குள்ள உண்டாக்குறாங்க. அநேக தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசைன்னு சொல்லி ஒரு குரூப் போகுது. அந்த ஆசை எப்படி வருது? கண்ணு பார்க்குது, காது கேட்குது, ஒரு செய்தியை கேட்குது, ஆசை உள்ள வருது. தானே ஆசை வந்துடுமா? சும்மா இருந்து தானே இல்லை, ஒரு செய்தியை காது கேட்குது, ஆசை வருது. ஒரு காட்சியை கண் பார்க்குது. ஒரு பைக் எடுக்கணும்னு போறோம், சரி ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு பைக் எடுக்கணும்னு போறோம். அங்க பார்த்தா புதிய பைக் வந்துருக்குது. செகண்ட்ஸ்ல போய் ஒரு 30,000 கொடுத்து நல்ல ஒரு பைக் எடுக்கலாம், செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் எடுக்கலாம்னு சொல்லி போறான். ஆனா அங்க போறேன்னா அங்க பாத்தீங்கன்னா சூப்பர் பைக்கு, இப்பதான் புதுசா இறங்கிருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. அவன் சொல்றாங்க, பிரதர் அந்த 30,000 கொடுங்க, மாசம் 2,000 தான். 2,000 ஒரு பெரிய மேட்டரா பிரதர், 3,000 தான் டி கட்டணும், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? ஆமா பெரிய மேட்டர் இல்ல, கட்டிடலாம் அப்படின்னு. இன்னும் பிரச்சனை என்ன ஆயிடுது, பைக் வாங்கிச்சு அங்கே 3,000 லோன் கட்ட முடியாது. ஏன்னா இதே மாதிரி தான் ஆசைப்பட்டு யாருக்குமே 2-3 இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் சிக்கல்ல மாட்டுறாங்க. அப்புறம் என்ன சொல்லுது, கர்த்தர் சோதிக்கிறார். கடவுள் ஒரே சோதனை. நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும் பிரதர், நல்லவங்களுக்கு சோதனை வருமா? சோதனையை கர்த்தர் தருகிறவர் அல்ல, அவனவன் தந்தன் இச்சையினால் இழுப்புண்டு போறான். கர்த்தர் தீமையினால் சோதிக்கிறவரே அல்ல. ஆண்டவரை வியாதியை தந்து சோதிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் பொருளாதார கஷ்டங்களை தந்து சோதிக்கிறவர் அல்ல. அவர் பொல்லாங்கினால் எதையும் ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். ஓகேங்களா? அது எல்லாமே நம்மளாட்டே நமக்கு நாமளே வருவிக்கிறது. இந்த ஐம்புலங்களும் சேர்ந்து ஆசைப்பட்டு போய் குழியில விழுந்துருது. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த குழியை யூஸ் பண்ணிக்கிறார். அதனால நீ ஒரு பாடத்தை படிச்சு எடுத்து வாழணும். ஓகேங்களா? அவர் உனக்காக ஒரு குழியெல்லாம் தோண்டி வைக்கல, நாம தான் போய் குழியில விழுறோம். ஓகேங்களா? நாம தான் போய் குழியில விழுறோம். குழியில விழுந்து எந்திரிச்சு வரும்போது கொஞ்சம் பாடம் படிச்சிருவோம், இனிமேல் குழியில விழுந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கர்த்தர் சோதிக்கிற சோதனைங்கிறது வேற. இப்போ ஆதாமுக்கு சோதனை வச்சாரா? நன்மை தீமைங்கிற அறிவு யார் வச்சா? கடவுள் தானே வச்சாரு. நன்மையும் நான் தான் வைத்தேன், தீமையும் நான் தான் வைத்தேன்னு கடவுள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், அந்த சோதனையின் மூலமாக நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய ஃபேத் இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர நீ விசுவாசத்துல குண்டி போய் விழுந்து நாசமா போகணும் என்பதற்காக அல்ல. அவர் வைத்திருக்க சோதனை என்பது வேற விதம். இப்போ கிறிஸ்தவங்க சொல்லுகிற மாதிரி அல்ல சோதனை. அவர் சோதிக்கிறவரே கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பொல்லாங்கினால் அவர் சோதிக்கவே மாட்டார். ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசினேன் இல்லையா, மனிதனுடைய சிந்தை, இந்த ஆதாமுடைய சிந்தை இப்போ எங்க இருந்து தெய்வத்தோடு இணைந்திருந்த சிந்தை தான் இங்க மாறிச்சு. பாவம் சொல்றோம்ல, என்னது பாவம்? பாவம் என்றால் என்ன? பாவம் என்பது என்ன தெரியுமா? அவனுடைய சிந்தை திருப்பப்பட்டது பாருங்க. தெய்வத்தோடு இணைந்திருந்த ஆதாமுடைய சிந்தை இப்போ எப்படி, அந்த சிந்தை இப்ப எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனா அவனுடைய சரீரத்தோடு, ஐம்புலன்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ உள்ள இருந்து தெய்வம் பேசக்கூடிய வார்த்தையை கேட்க வேண்டியவை இப்போ கண்ணு என்ன பார்க்குதோ பார்த்து ஒரு செய்தியை உள்ள கொடுக்குது பாருங்க, அதன்படி செயல்பட ஆரம்பிக்கிறார். காது ஒரு சத்தத்தை கேட்டு உள்ள கொண்டு போகுது, ஒரு நியூஸை உள்ள கொண்டு போகுது, அதன்படி செயல்பட ஆரம்பிக்கிறார். ஐம்புலன்களும் ஒவ்வொரு சத்தத்தை அவனுக்கு நியூஸை உள்ள கொண்டு போகுது, அதன்படி செயல்பட ஆரம்பிக்கிறார். பாவம் என்பது என்னன்னா, அவன் தெய்வத்தை போல சிந்திக்கக்கூடிய சிந்தனையிலிருந்து மாம்ச பிரகாரமாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் தெளிவா உங்களுக்கு ஒரே லைன்ல சொல்லணும், பாவம் என்பது என்னவென்றால் மாம்ச சிந்தை தான் பாவம். மாம்ச சிந்தை. பாவத்தின் சம்பளம் மரணம், மாம்ச சிந்தை மரணம். சிம்பிள். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தனை என்னது? ஆவியின் சிந்தனை என்னது? உள்ள இருக்கக்கூடிய அவருடைய ஆவியில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணங்களை, அவரை பற்றின அறிவை அறிந்து கொள்வது, அதுதான் ஆவியின் சிந்தை. ஓகேங்களா? அதே அவருடைய சிந்தை மாம்சத்தில் உள்ள கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய், உடல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் அது சார்ந்து இருக்கும் பொழுது அந்த சிந்தை திருப்பப்படுகிறது. ஆவியின் சிந்தைனா சிம்பிள். ஆவி ஆத்துமா சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் தன்னுடைய சிந்தையை ஆவியானவரோடு இணைத்து யோசிக்கிறான். பார்த்தீங்களா? பிதாவாகிய தெய்வத்தோடு இணைத்து யோசிக்கிறார், கிறிஸ்துவோடு இணைந்து யோசிக்கிறார். அதுதான் ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்லலாம். அந்த ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை என்பது ஜீவனை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். ஆனா அதே சிந்தை இப்போ சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன்களோடு இணைக்கப்பட்டிருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? மரணத்தை கொடுக்கும். மரணம் என்பது சரீர மரணம் மட்டுமல்ல, கவலை, கலக்கம், பயம், பாதுகாப்பற்ற நிலை, எதிர்காலத்து குறித்த கவலை, அங்கலாய்ப்பு, பதட்டம், இது எல்லாத்தையும் கொடுக்கிறது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை மரணம். இன்னொன்னு சொல்றேன், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நாம சொல்றோம் பிசாசின் தான் கடவுளுக்கு பகையா இருக்கிறார். கண்டிப்பா பிசாசு எப்படி சிந்திக்க வைக்கிறார்? மாம்ச பிரகாரமா யோசிக்க வைக்கிறார். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க செய்யக்கூடிய ஒரு தவறான காரியம் என்னன்னா, பிசாசு வேற மாதிரி யோசிக்க வைப்பான். கிடையாது, அவன் மாம்ச பிரகாரமாய் நம்மளை யோசிக்க வைக்கிறதான் அவன் அப்படிதான் யோசிக்க வைப்பான். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் பாருங்க, நம்முடைய ஆராதனை எல்லாம் பாருங்க, குறிப்பா நம்முடைய ஜபத்தை பாருங்க, அது எப்படி இருக்குது? மாம்ச பிரகாரமாய் ஒவ்வொன்றா பார்த்து தான் நம்ம ஜபிக்கிறோம். அது எப்படி ஆவிக்குரிய ஜபமாய் மாறும்? ஜபம் தேவனோடு ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த மனுஷன், ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த பரம தகப்பனோடு இணைந்து வாழ்க்கை வாழ்றான். பாத்தீங்களா? வாழ்க்கை என்பது என்னது? ஒருவர் பேச இன்னொரு கேட்க, இன்னொரு பேச ஒருவர் பேச, அவங்களுக்கு உறவு, இன்டிமசி உறவு. அந்த உறவு தான் ஜபம். ஆனா அந்த உறவாய் இருக்கக்கூடிய ஜபமானது விண்ணப்பங்களாக, வேண்டுதல்களாக எங்கே மாறினது என்றால் சிந்தை மாறின வேளையில மாறினது. ஆதாமுடைய சிந்தை மாறிச்சு பாருங்க. அவனுடைய சிந்தை மாறின பிற்பாடு ஜபம், ஆராதனை எல்லாமே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒருத்த பாவம் செய்யற ஒருத்தன் இப்போ கிறிஸ்தவங்க சொல்லக்கூடிய பாவம் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை, காம விகாரம், விரோதம், வைராக்கியம், பில்லிசூனியம், பகை, கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கு பேதங்கள், பொறாமை, கொலை, வெறிகள், களியாட்டுகள், இப்படியெல்லாம் நிறைய மேட்டர் கலாச்சார 5ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல. இதெல்லாம் என்ன தரமா சொல்றது? மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லுகிறது. நாம் பாவம் என்று சொல்லுகிறோம், ஆனா சத்தியம் என்ன சொல்லுதுன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், பொறாமைகள், சண்டைகள், இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லுகிறது. சோ மாம்சத்தின் கிரியை எப்படி வருது? மாம்சத்தின் கிரியைன்னு என்னது? புரியுதா நான் சொல்றது? மாம்சத்தின் கிரியைன்னு என்னது? மாம்சத்துல செய்யக்கூடிய செயல், மாம்சத்துல செய்யக்கூடிய கோபப்பட்டு பேசுகிறோம், கொலை, ஒரு மனுஷனை கொலை செய்யறது இல்லையா, விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. இந்த மாம்சத்தின் கிரியை ஒரு மனிதனுக்கு வெளியில வரணும்னா, அவருடைய சிந்தை என்ன பண்ணுது? தவறா இருக்கிறது. மாம்சத்தின் கிரியை ஒரு மனிதனுக்கு தவறா இருக்கிறது என்றால் காரணம் என்னவென்றால் அவனுடைய சிந்தை தவறா இருக்கிறது. அவனுடைய சிந்தை என்னது? மாம்ச சிந்தையா இருக்கிறது.
அவனுடைய சிந்தை மாம்ச சிந்தையா இருக்கும் பொழுது அவனுடைய கிரியை மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது. நான் சொல்றதை கேளுங்க. மனிதனுடைய சிந்தை மாம்ச சிந்தையா இருக்கும் பொழுது அவனுடைய கிரியை மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது. ஸோ நீ எதை மாற்ற வேண்டும்? மாம்சத்தின் கிரியையை மாற்ற நீங்க முயற்சிக்க கூடாது, மாம்சத்தின் சிந்தையை மாற்ற முயற்சிக்கணும். சிந்தை மாறும் பொழுதுதான் கிரியை மாறும். ஒரு தவறான சிந்தை இருக்கிறது, அதனால அவன் தவறான கிரியையை வெளிப்படுத்துறான். ஒரு இச்சிக்கக்கூடிய ஒரு சிந்தை அவன் மனசுல இருக்கிறதுனால வேசித்தனத்துக்குள்ள போறான், விபச்சாரத்துக்குள்ள போகிறான். ஓகேங்களா? அவனுக்குள்ள அவனுடைய சிந்தையில கோபம் இருக்கிறதுனால கொலை என்கிற ஒரு கிரியையை அவன் செய்கிறான். சிந்தையில் கடவுளை குறித்த தவறான எண்ணம் இருக்கிறதுனால கிரியையில அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறான். மாற்ற வேண்டியது கிரியை அல்ல, மாற்ற வேண்டியது சிந்தை. புரியுதா? சோ அந்த சிந்தை எப்படி இருந்துச்சு? ஆவியின் சிந்தையா இருந்த மனிதனுடைய சிந்தை மாம்சத்தின் சிந்தையாய் மாறினது. மாம்சத்தின் சிந்தையா, தட் இஸ் பாவம். பாவம் என்பது செயல் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவம் என்பது செயல் அல்ல, ஒரு மனிதன் செய்கிற செயல் அல்ல. பாவம் என்பது அவனுடைய சிந்தையா இருக்கிறது. சிந்தை தான் வேர். அவனுடைய சிந்தை தெய்வத்தோடு இணைந்திருந்த மனிதனுடைய சிந்தை இப்பொழுது மாறிடுச்சு. அவனுடைய சிந்தை எப்படி மாறிடுச்சுன்னா பாவத்தின் சிந்தையாய் மாறினது, மாம்சத்தின் சிந்தையாய் மாறினது. சோ ஆதாம் தெய்வத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது அவனுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. எதிர்காலத்தை குறித்த பயம் அவனுக்கு இருந்திருக்காது, கவலை இருக்காது, சேர்த்து வைக்கணும்னு எண்ணம் இருக்காது. நல்ல ஒரு வாழ்க்கை இல்லையா? அதை பேசிட்டே போலாம். கடவுளை குறித்து சரியான எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கு. கடவுளை குறித்து அவன் சரியாய் யோசித்து கொண்டிருந்தான். தேவ சத்தம் அவனுக்கு சரியா கேட்டுக்கொண்டிருந்துச்சு. இப்போ அவனுடைய சிந்தை மாறின உடனே என்னெல்லாம் மாறிச்சு தெரியுமா? அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு உண்டானதாய் அவனுடைய மனசு சொல்லிச்சு. கடவுள் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டாரியா அப்படியே அவனுடைய சிந்தை சொல்லுது, அவனுடைய மனது சொன்னது. தேவ சத்தம் இனிமேல் உனக்கு கேட்காது என்று அவனுடைய மனசு சொன்னது. அவனுடைய ஒரிஜினல் டிசைன், கடவுள் அவனை எப்படி வடிவமைத்தாரோ அந்த டிசைனே அவனுக்கு மாறிச்சு. அவன் எதை நம்ப ஆரம்பிச்சான்? பொய்யை நம்ப ஆரம்பித்தான். பொய்னா என்னது? சாத்தான் பேசுகிற உண்மைதான் பொய். பொய்னா பொய்ன்னு நினைச்சிடாதீங்க, சாத்தான் பேசுகிற உண்மைதான் பொய். அதனாலதான் நிறைய பேருக்கு குழப்பம் ஆயிருது. சாத்தான் பேசுகிற உண்மையை அப்படி நம்புற. ஆமா, கரெக்டா தானே இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லணும்னா எதை சொல்லலாம் தெரியுமா? நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போறாங்க. அந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி மோசே என்ன பண்ணுவாருன்னா வேவு பார்க்க அனுப்புவார். வேவு பார்க்க அனுப்பும்போது அங்க இவங்க போவாங்க. இவங்க போய் 12 பேர், கோத்திரத்துக்கு ஒரு ஆள் வச்சு 12 கோத்திரத்துல இருந்தும் 12 பேர் போய் வேவு பார்ப்பாங்க. கானான் தேசத்துக்கு வச்சு வேவு பார்த்துட்டு 12 பேர் திரும்ப சொல்லுவாங்க, எப்பா அந்த தேசத்துக்குள்ள போக முடியாதுப்பா, ஐயோ அது ரொம்ப கஷ்டமான தேசம், அங்க இருக்கிறவங்களாம் ராட்சதர்களை மாதிரி இருக்கிறாங்க, அங்கெல்லாம் நம்ம போகவே முடியாது அப்படின்னு அந்த 12 பேர்ல 10 பேர் சொல்றாங்க. அந்த 10 பேர் சொன்னது உண்மையா பொய்யா? அந்த 10 பேர் சொன்னது உண்மையா பொய்யா? அவங்க சொன்னது உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். 10 பேரும் கர்த்தன் சத்தத்தை விட்டுட்டு அவங்க மாம்ச பிரகாரமாய் ஐம்புலன்கள் என்ன சொல்லுது? கண்ணு பார்க்கும் பொழுது அங்க இருக்கிறவங்களாம் ராட்சதலா இருக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க முன்னால நம்ம சண்டை போட முடியாது, இவங்க முன்னால இதுக்கு முன்னால எவ்வளவு சண்டையில கர்த்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் அவங்க இந்த பிரச்சனையை பார்க்க அவங்களால அதெல்லாம் யோசிக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தானே, எவ்வளவோ நன்மைகள் கர்த்தர் நமக்கு செய்திருப்பார். ஆனால் புதுசா ஒரு பிரச்சனை வரும் பொழுது பழைய நன்மைகளை நம்ம மறந்துடுவோம் பாருங்க. அதே பயம், அதே கவலை, அதே அங்கலாய்ப்பு, அதே பதட்டம், அதே விசுவாச குறைவான வார்த்தைகள் நமக்கு வந்துடும். இதுதான் இந்த 10 பேரும் செய்யறாங்க. இவர்கள் பேசுனதெல்லாம் உண்மையா, அங்கே நடந்த அங்கே பார்த்த உண்மையான செய்திகளை தான் சொன்னாங்க. ஆனா அந்த பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் பேசினது உண்மை அல்ல, துர்ச்செய்தின்னு இருக்கு. அவர்கள் பேசினது இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களை தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அவங்க துர்ச்செய்தியா சொன்னாங்க இல்ல, அந்த தேசத்தை குறித்த உண்மை செய்தியை சொன்னாங்க. அந்த தேசத்தை குறித்த உண்மை செய்தி தேவனுடைய பார்வையில துர்ச்செய்தி, பொய். அது சாத்தான் நிறைய நேரத்துல நமக்கு உண்மையை தான் பேசுவான், ஆனா அது சத்தியத்தின் பார்வையில பொய்.
நிறைய பேர் எங்க வஞ்சிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா சாத்தான் உண்மை பொய் பேசுனா அவன் உண்மைதானப்பா சொல்றான். பாருங்க, உண்மைதானே சொல்றான். அது உண்மை, ஆனால் சத்தியத்தின் பார்வையில அது பொய். சத்தியம் என்பது வேற, உண்மை என்பது வேற. ட்ரூ ஆர் ட்ரூத், உண்மை என்பது வேற, சத்தியம் என்பது வேற. சத்தியம் சத்தியம்தான், ஆனால் உண்மை அநேக நேரத்தில் சத்தியமாய் மாறாது. இது கொஞ்சம் குழப்பமான காரியம். நிறைய நேரத்தில் நம்ம பொய்யை நம்பல, உண்மையை தான் நம்புறோம். ஆனா அந்த உண்மை சாத்தானுடைய பொய்யா இருக்கிறது. ஓகேங்களா? இதைத்தான் பிசாசு செய்யறான். பிசாசு நமக்கு நாம் நம்முடைய அறிவில பொய் என்று நம்பக்கூடிய ஒரு பொய்யை சொல்ல மாட்டான். நாம் எதை உண்மை என்று நம்புகிறோமோ அந்த உண்மையை தான் நமக்கு பொய்யா எடுத்து சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து தராங்க, பைபிள்ல இருந்து வசனத்தை பேசுறாங்க, பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து ஜெபிக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை கோடான கோடி ஜனங்கள் மத்தியில நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜெபம் என்கிற ஒரு உண்மையான காரியத்தை வைத்து அவங்களுக்கு ஜெபிக்க வச்சுட்டான், ஆனா சத்தியத்தை மறக்க வச்சுட்டான். புரியுதுங்களா? அவன் அந்த அந்த சிந்தை இதெல்லாம் எங்க மாறுது தெரியுமா? சிந்தை மாறினது அதான் குழப்பம். அந்த சிந்தை மாறின உடனே என்னெல்லாம் குழப்பம் வருது பாருங்க. அவன் கண்கள் குருடாக்கப்படுகிறது, அனாதை என்கிற உணர்வு வருகிறது, தேவனுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு திறப்பு, ஒரு பிரிவு உண்டாகிறதா அவன் எண்ணுகிறான். ஐயோ, ஒரு பிரிவு உண்டாகிறதுனால எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் என்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வருது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேங்கிற உணர்வு அவனுக்கு வருது. இனிமேல் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. தேவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இனி தேவனிடத்திலிருந்து ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏதாவது நான் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் வெறியாய் மாறுகிறது. பயம், கவலை, பாதுகாப்பற்ற ஒரு மனநிலை வருகிறது. தேவன் என் மேல கோபமா இருக்கிறார், என் அப்பா என் மேல கோபமா இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வருகிறது. குழப்பங்கள் நிறைந்த மனநிலை. இதெல்லாம் யாருக்கு வருது? ஆதாமுக்கு வருது. தட் இஸ் பாவம். அந்த சிந்தையில ஏற்படுகிற பிரச்சனை இதெல்லாம். எண்ணங்கள் மனிதனுக்கு இப்போ மனிதனை நடத்துகிறது என்ன தெரியுமா? அவனுடைய சிந்தை தான் அவனை நடத்துகிறது, அவனுடைய மனது தான் அவனை நடத்துகிறது. அவனுடைய மனது எதை பார்க்கிறது? அவனுடைய சிந்தை எதை பார்க்கிறது? கண் ஒரு செய்தியை உள்ள கொண்டு போகுது, காது ஒரு செய்தியை உள்ள கொண்டு போகுது, மூக்கு ஒரு செய்தியை உள்ள கொண்டு போகுது, நாக்கு ஒரு செய்தியை உள்ள கொண்டு போகுது, இந்த சரீரம் ஒரு செய்தியை உள்ள கொண்டு போகுது. இவைகளெல்லாம் ஆயிரக்கணக்கான செய்திகளை அவனுக்குள்ளாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அநேகருடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? எண்ணங்கள் அடிப்படையை தான் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். சிந்தனையிலிருந்து அவன் யோசிக்க பல்வேறு எண்ணங்கள் வருகிறது. தனக்கு ஒரு செய்தி உள்ள வருது பாருங்க, ஒரு செய்தி வருது. என்ன சொல்றது? இப்போ உங்களை பார்த்து சொல்றாங்க, சிஸ்டர் உங்களை அவங்க இப்படி மோசமா பேசிட்டாங்க அப்படின்னு. மோசமாக பேசி விட்டார்கள். 2 லைன் தான், மோசமாக பேசி விட்டார்கள். அந்த செய்தி உள்ள போன உடனே நம்ம மைண்டு யோசிக்க ஆரம்பிக்குது. என்ன பேசியிருப்பா? ஒருவேளை அப்படி பேசியிருப்பாளோ, இப்படி பேசியிருப்பா. ஒரு நாள் ஃபுல்லா யோசிக்குது. ஒரு நாள் ஃபுல்லா யோசிக்கும் போது நம்மளாவே கற்பனை பண்ணிப்போம், என்னது இப்படிதான் பேசியிருப்பான்னு ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சிருப்போம். பேசியிருப்பா இப்போ ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சிருப்போம். இந்த 10 பாயிண்ட்டும் 10 விதத்துல நம்ம மைண்ட்ல ஒரே வார்த்தை தான் உள்ள போச்சு, ஆனா 10 விதத்துல உள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கும், குடஞ்சிட்டு நடக்கும். தட் இஸ் நரகம். புரியுதா உங்களுக்கு? புழு நெளியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மைண்ட்ல கடந்து ஒவ்வொரு தாட்டும் கடந்து நெளிஞ்சு நம்மளோட சமாதானத்தை சின்னாபன்னமாக்கிறோம். நம்முடைய மனதில் ஏற்படுகிற ஒவ்வொரு எண்ணங்களும் அப்படி பிரதிபலிச்சுட்டே இருக்குது. பாம்பை குறித்து நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. நைட்டு போகும்போது அங்க ஒரு கயிறு கடந்திருக்கும், பார்த்தா பாம்பு மாதிரி தெரியும். பாம்பு மாதிரி பாம்பா இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே என்ன ஆயிடுது? கற்பனை எல்லாம் போயிடும்.
கயிறு பாம்பா தெரியும், அப்புறம் பாம்பின் வடிவம் தெரியும், அது பாம்பு கொத்துனா எப்படி என்ன வரும் தெரியும், அது பாம்பு கொத்துனா நம்ம கயிறு வச்சு கட்டணுமா இல்லை உறிஞ்சி விஷத்தை எடுக்கணுமா என்கிற பல்வேறு எண்ணங்கள் நமக்குள்ள வரும். எல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல போய் பார்த்தானா அது கயிறா இருக்கும், பாம்பா இருக்காது. ஆனா அதுக்குள்ள பல்வேறு விதமான எண்ணங்கள் நம்முடைய மனசுல வந்து நம்மளை ஒரு வழி பண்ணுவோம். இந்த எண்ணங்களை குறித்து பேசினாலே நிறைய பேசலாம். நீதிமொழிகள்ல 19:21 இருக்குது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அதிகம். அந்த எண்ணங்கள் வழியாக தான் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பாருங்க, ஆதாமுக்கு பிற்பாடு அவனுடைய எண்ணம் எல்லாம் மாறுது பாத்தீங்களா? அவனுடைய எண்ணங்கள், தாட்ஸ் எல்லாமே மாறுது. அந்த மாறின எண்ணங்களை எல்லாம் அவன் நம்புகிறான். அதான் பிரச்சனை, அதான் வஞ்சனை. அவனுக்குள்ள எண்ணம் எப்படி மாறுது? தேவன் என் மேல கோபமா இருக்கிறார் என்று அவன் எண்ணம் மாறுது. தேவனுக்கு எனக்கு பிரிவு வந்துடுச்சுன்னு அவனோட எண்ணம் மாறுது. ஐயோ நான் நிர்வாணியா இருக்கிறேன்ங்கிறது அவனுடைய எண்ணம் மாறுது. நான் இனி நிர்வாணத்தை மறைப்பதற்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அதெல்லாம் எப்படி அதெல்லாம் வந்துச்சு? அவன் ஒரு அத்தியிலையை எடுத்து படிச்ச நிர்வாணத்தை மறைச்சான்ல, யார் சொன்னா அவனுக்கு யார் சொன்னா? அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தை மாற்றப்பட்டது. புரியுதுங்களா? சிந்தை மாற்றப்பட்டதுனால அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ மனிதனை வழி நடத்துவது, ஆவிக்குரியவனாக இருந்த அந்த மனிதனை வழி நடத்துவது யார் தெரியுமா? அவனுடைய எண்ணங்கள் தான் அவனை வழி நடத்துது. அவனுடைய எண்ணங்கள் இப்போ யார் கையில் இருக்குது? சரீரத்தின் அவயவங்கள் கையில் இருக்குது. தட் இஸ் பிசாசின் சிந்தை, பிசாசின் எண்ணங்கள். அதனாலதான் பவுல் சொல்ற ஒரு இடத்துல, பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. பிசாசு எப்படி உங்கள்கிட்ட போராட வருவான், பிசாசு எப்படி உங்கள்கிட்ட பேசுவானா, மனிதர்களை யோசிக்கிறது மாதிரியே யோசிக்க வைப்பான். நம்ம நினைக்கிறோம் நம்ம மனுஷங்க தானே பிரதர், அதான் யோசிக்கிறோம். இல்லைங்க, மனுஷங்க யோசிக்கிறது மாதிரி யோசிக்கிற யோசனைகள் பிசாசின் சிந்தனைகள். அதனால இன்னையிலிருந்து என்ன யோசிச்சாலும், ஹஸ்பண்ட பேசினா கூட இது கடவுள் யோசிக்கிற விதமாக யோசிக்கிறதா, மனுஷன் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறதா, இப்படி ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் பேச தொடங்கிறாங்க, குழப்பாயிரும். புரியுதுங்களா? அவர் ஆசையா ஒரு 4 வாரத்தை பேசும்போது, இப்பொழுது நாம் எப்படி பேச வேண்டும், சாதாரண மனிதர்கள் பேசுகிற மாதிரி பேசினால் அது பிசாசு பேசுற மாதிரி ஆகிவிடுமே. உடனே அவரை பத்தி, என் ஆண்டவரே, ஏன் பைபிள்ல சாரால் அப்படிதான் பேசினார், என் ஆண்டவரே அமருங்கள் சாப்பிடுங்கன்னா அவரு யோசிப்பார், நல்லா தானே இருந்தார் அந்த பிரசங்கம் கேட்கறதுக்கு முன்னாடி. அப்படியெல்லாம் போயிடாதீங்க. நம்முடைய தாட்டு மாறுவது என்பது நாம் நாட்டு மாத்துறதல்ல. நாம் நாட்டு மாத்திரம் எவ்வளவு நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் மாறுவது சுவிசேஷத்தை கேட்க கேட்கத்தான் நம்முடைய எண்ணங்கள் மாறும். அதான் மனம் திரும்புங்கள்னு சொன்னார் இல்லையா? மனம் திரும்புங்கள். நம்முடைய மனம் எப்படி திரும்பும்? சுவிசேஷத்தை கேட்க கேட்க. சுவிசேஷத்தோட வேல்யூ தெரியுமா? ஐயோ, அந்த வேல்யூ தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் என்கிற போர்வையில அழுது கொண்டு இருக்கிறாங்க. சுவிசேஷத்தினுடைய வேல்யூ வேற லெவல். அந்த சுவிசேஷத்தை கேட்க 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 ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எண்ணங்கள் மாறும். இப்போ இந்த சத்தியங்களை நீங்க கேட்கிற ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த உங்களோட சிந்தை என்பது வேற. இப்போ உங்களோட சிந்தைகள் மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? என்னைக்காவது ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன்னா, இப்படி நீங்க ஜெபிக்கணும், இப்படி நீங்க விசுவாசிக்கணும், இப்படி நடக்கணும், போகணும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஜெபம் மாற்றப்படும், நம்முடைய ஜெபங்கள் மாற்றப்படும். ஜெபம் கிடையாதுன்றல்ல, ஜெபமே இல்லைன்றல்ல, ஜெபம் நம்முடைய வாழ்க்கை மூச்சு. ஆனா அந்த ஜெபம் இதுக்கு முன்னாடி ஜெபிச்சது வேற, இப்போ ஜெபிக்கிறதுங்கிறது வேற. இதுக்கு முன்னாடி நாம் யோசிச்சது என்பது வேற, இப்போ யோசிக்கிறது என்பது வேற. முன்னாடி நாம் செயல்பட்டது என்பது வேற, இப்போடைய நம்ம செயல்பாடு. இதெல்லாம் மாற காரணம் நம்மளோட சிந்தை மாறி இருக்கு. ஸோ பாவம் என்பது என்ன தெரியுமா? தெய்வத்துக்கு எதிராக நம்ம சிந்திப்பதுதான் பாவம். அந்த தெய்வத்தை போல சிந்தித்து, அதுதான் பவுல் சொல்றாரு இல்லையா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இது யார் சொன்னா? பவுலுக்கு முன்னாடி யார் சொன்னா? இயேசு சொன்னார், நான் பிதாவை போல சிந்திக்கிறேன், பிதாவை போல பேசுகிறேன், பிதாவும் நானும் ஒன்னா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அதை யார் சொல்லியிருப்பா? கொஞ்சம் யோசிங்க. மோசே சொல்லியிருப்பானா? தாவீது சொல்லியிருப்பானா? ஏசாயா சொல்லி? யாரும் சொல்லல. இயேசுக்கு முன்னாடி சொன்ன ஆள் யார் தெரியுமா? ஆதாம் மட்டும் தான் சொல்லியிருப்பான். அதுவும் எப்போ? பாவத்துக்கு முன்னாடி. பாவத்துக்கு முன்னாடி ஆதாம் மட்டும் தான் சொல்லி, நானும் தெய்வம் ஒன்றா இருக்கிறோம், நானும் அப்பா ஒன்னா இருக்கிறோம், அவர் வேறு நான் வேறல்ல, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். ஆனா இந்த சிந்தை மாற்றப்பட்ட பிற்பாடு
ஆவியா இருக்கக்கூடிய தெய்வம் அவனிடத்துல பேச முயற்சி செய்கிறார். அவனை எப்படியாவது அவருடைய சிந்தையை திருப்ப வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். அவனோடு போராடி கொண்டேதான் இருக்கிறார். ஆனா ஒரு கட்டம் வரும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, மனிதனுடைய சிந்தை தெய்வத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. தெய்வம் ஒரு மனிதனுடைய சுயாதீனத்துக்குள்ளாக அவர் செயல்பட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதனுக்குன்னு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், மனிதனுக்குன்னு ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். எப்படியாவது என்னுடைய சத்தத்தை கேட்டு உன் சிந்தையை நீ மாற்றணும். ஆண்டவரே, ஜீவன் எனக்கு வேண்டும், பலன் எனக்கு வேண்டும். பாட்டு பாடினா பலன் போய் வந்துருமா? ஜெபம் பண்ணா பலன் வந்துருமா? பாட்டு பாடுறே ஜெபம் பண்றியோ, ஆனா அந்த பாட்டிலையும் அந்த ஜெபத்திலையும் கடவுள் உன்னோடு பேசின வார்த்தை இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும். அவருடைய சத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. ஆனா இந்த சத்தத்தை ஆதாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டான். இப்ப நீங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஐயோ மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. அவனோட நான் இனி போராட முடியாது. நான் எப்படியாவது அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அவனுடைய பேசி அவனை நல்வழிப்படுத்த வேண்டும். மீண்டும் அந்த இழந்து போன ஆதாமின் உன்னத நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் அவனோட போராடுறேன். ஆனா அவனுக்கு அது என்னுடைய சத்தம் வேற மாதிரி கேட்குது. அதனாலதான் ஒரு இடத்துல சொல்ற, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு என்ன நம்பு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள. உன் மைண்டை புரியுது உங்களுக்கு? வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளனா, பஸ்ல போகும்போது போறதுக்கு ஆண்டவரே, முன்னும் பின்னும் என்னை காத்து கொள்ளுங்க, தேவதூதரை அனுப்புங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. வழிகள் எல்லாம் நினைச்சாச்சு. அப்புறம் அங்கிருந்து போய் அங்க ஒரு ஜங்ஷன் வந்த உடனே எந்த இடம் தெரியலையே ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஜங்ஷன் எந்த பக்கம் திரும்பணும் தெரியல ஆண்டவரே, இந்த பக்கம் திரும்பியாச்சு. ஒவ்வொரு ஜங்ஷன்ல போய் நீ ஜெபிக்கிறதல்ல, வழிகள் எல்லாம் நினைத்துக்கொண்டா உன்னுடைய மைண்டு ஒரு வழியில போகுது, ஒரு ரூட்ல போகுது. நான் என் சரீரத்தை பார்க்கும் பொழுது, என்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜேஷ், உங்களை பார்க்கும்போது ஒரு தெரியுது. ஆனா இந்த சரீரம் அல்ல உண்மையான மனுஷன் உள்ள இருக்கிறான். அவனுடைய சிந்தை என்பது வேற, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய சிந்தையை ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிற அந்த தெய்வம் சொல்றாரு, எப்பா உன்னுடைய சிந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிந்தையிலெல்லாம் என்ன நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிற, அதுதான் உனக்கு ஆரோக்கியங்கிற. ஆனா என்னன்னா மனிதனுக்கு முடியல. மனிதனுடைய எண்ணங்கள் தான் அவனை நடத்தி கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணங்கள் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அந்த எண்ணங்கள் அவனுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் பல்வேறு கோட்டைகளை உருவாக்கி வச்சிருக்கு. கடவுளை குறித்து பல்வேறு விதங்கள் அவன் யோசிக்கிறான். அதனாலதான் ஒரு இடத்துல யோசிச்சு அவனுக்குள்ளாக ஒரு கடவுளை உருவாக்கி வைக்கிறான். எப்படி? ரியல் தெய்வம், பிதாவாகிய தெய்வம் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் இருகரம் கூப்பி உன்னை அழைக்கிறார். நீ இருக்கிற பிரகாரம், ஐயோ நீ பாவியா இருக்கிறியா, நீ ரொம்ப ஒடுக்கப்பட்டவனா இருக்கிறாய், இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவனா இருக்கிறாயா, நீ எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அழுக்கு ட்ரெஸ்ஸே இருக்கியா, அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட வாப்பா, கலத்தி போட்டு வராத, உன்னால அது கலத்த முடியாது, உனக்கு கஷ்டம், நீ அப்படி வா, நீ என்னிடமா வா அப்படின்னு 2 கரம் கூப்பி நிற்கிறார். இதான் பிதாவாகிய தெய்வம். ஆனா இவனுடைய மனதில் ஒரு கற்பனை தெய்வத்தை உருவாக்கி வைக்கிறான். அந்த தெய்வத்திடம் போகும் பொழுது சும்மா போகக்கூடாது, காணிக்கை கொண்டு போக வேண்டும் அப்படின்னு காணிக்கை ரெடி பண்றான். ஓகேங்களா? இவன் மனதில் ஒரு கற்பனை தெய்வத்தை உண்டு பண்ண வைக்கிறான். இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி அவர் ஜெபம், அவர் என்ன, ஏன்ட்ட வாப்பா, நம்ம சேர்ந்து ஒன்னா பேசிட்டே இருப்போம், சிந்தனை, உறவு கொள்வோம், நம்ம எல்லாம் 2 பேரும் உறவு கொள்வோம், இன்டிமேசி உறவு, ரிலேஷன்ஷிப் வேணும், நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் அப்படின்னு பிதாவாகிய தெய்வம் அவர் அழைக்கிறார். ஆனா இவன் ஒரு கற்பனையில ஒரு தெய்வத்தை உள்ள வைக்கிறான். காலையில 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், மத்தியானம் 1 மணி நேரம், அது கொஞ்சம் கஷ்டம்தான், சாயந்தரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். 1 மணி நேரம் ஜெபிச்சு முடிச்சானா என் கடமை தீர்ந்துடுச்சு, கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்போ இடையா வண்டி சர்வீஸ் விடுற மாதிரி இடையா ஒரு 10 நாள், ஒரு 7 நாள் உபவாசம், ஒரு 21 நாள் உபவாசம், ஒரு 40 நாள் உபவாசம், அது போட்டா எனக்கு எல்லாத்தையும் அவர் தந்துடுவார். அப்படி என்று தெய்வம் சொல்லலை, பிதாவாகிய தெய்வன் சொல்லலை, இவனே ஒரு கற்பனை வைக்கிறான். இவன் மனதில் ஒரு தெய்வத்தை உருவாக்கி வச்சுக்கிறான்.
அந்த தெய்வத்துக்கு இப்படி 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 கொள்கைகளை கொடுக்குறான். புரியுதுங்களா? ஸோ இவன் ஒரு கற்பனை தெய்வங்களை வைக்கிறான். அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது, பிதாவாகிய தேவன் ஒருத்தர் நமக்கு உண்டு, ஆனால் அநேக கர்த்தாக்களும் தேவர்கள் எண்ணப்படுவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். தேவர்கள் எண்ணப்படுவர்கள், தேவர்கள் உண்டாயிருந்தாலும் அப்படின்னு ஒரு வசனம், அது கொரிந்தியர்ல அந்த வசனம் இருக்கும். தேவர்கள் உண்டாயிருந்தாலும் அந்த வசனம். ஸோ ஏன்னா அப்படிதான் மனுஷர்கள் தங்களுக்குள்ளாகவே அநேக தேவர்களை உண்டு பண்ணி வைக்கிறார்கள். அநேக தேவர்களை உண்டு பண்ணி வைக்கிறார்கள். அநேக தெய்வத்தை அவர்கள் தெய்வத்திற்கு அந்த ரியல் இயேசு கிறிஸ்துங்கிறது வேற, ரியல் பரமபிதாவாகிய தெய்வம் என்பது வேற. ஆனா இவர்கள் ஒரு தெய்வத்தை மனதிலே உண்டு பண்ணி வச்சு, ஆமா நம்ம அழுது ஜெபம் பண்ணும் பிரதர், மோசே பாருங்க, நெகேமியா பாருங்க, எஸ்தரை பாருங்க, ஆமா அவர்கள் எல்லாரும் அப்படி அழுதார்கள், உண்மைதான். அவர்கள் ஜெபங்கள் சில இடங்களில் கேட்கப்பட்டது, சில இடங்கள் கேட்கப்படலை, உண்மைதான். ஆனால் அவர்கள் அறிந்து கொண்ட தெய்வம் என்பது வேற. அவர்கள் உண்மையான அந்த தெய்வத்தை சரியான விதத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. யாருமே சரியா புரிஞ்சுக்கல. அப்பப்போ தெய்வம் வந்து தன்னை வெளிப்படுத்தினாரே தவிர முழுமையா அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. முழுமையாய் தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினது யார் மூலமாக தெரியுமா? இயேசு கிறிஸ்து மூலமா தான் வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனா தெய்வமே இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இவர்கள் மனதில் ஏற்கனவே வேற விதத்துல யோசிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே வேற மாதிரி யோசிச்சு வச்சுக்கிறாங்க தெய்வத்தை குறிச்சு உங்க மைண்ட்ல. அந்த யோசனையின் வழியாக இயேசுவை பார்க்கும்போது இவர் மேசே இல்லைன்ட்டாங்க. புரியுதா? இவர்கள் மனதில கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க தெய்வத்தை குறித்து. அந்த மனதின் வழியாக, சிந்தையின் வழியாக பார்க்கும் பொழுது இவங்க நினைக்கிற மாதிரி மேசியா இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து இவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? இவங்க மனதில் மேசியாவை குறித்து வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தாங்க. வேற மாதிரி இவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. இவங்ககிட்ட வசனம் இருந்தது உண்மைதான், வாக்குத்தத்தம் எல்லாம் மேசியாவை குறித்த வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் இருந்தா எல்லாம் ஒரு உண்மைதான். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்களை வச்சு இவங்களாட்டு ஒரு கற்பனை பண்ணி வச்சுட்டாங்க. மேசியானா இப்படிதான் இருப்பாரு, கற்பனை தெய்வத்தை மனதில் வச்சிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ல வந்து இயேசு கிறிஸ்து ரியலாவே கடவுளே வந்து மனிதனாய் வந்து நிற்கும் பொழுது அந்த தெய்வத்தை விட்டுட்டாங்க. இவங்க மைண்ட்ல இருக்கிற தெய்வத்தை தான் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதான் ஒரிஜினல் பிடிச்சு வைக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட மனதில் கற்பனையான தெய்வங்களை உள்ள வச்சுட்டு அந்த தெய்வத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால பவுல் இடத்துல தெளிவா சொல்றார், நான் பேசாத இயேசுவை பேசுறேன், அது வேற இயேசுங்கிறார். நான் பேசுகிற இந்த இயேசுவை தாண்டி வேற இயேசுவை பேசுனா அது வேற இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே எல்லாமே, வேற எதையுமே நான் பேசல அப்படிங்கிறார். நான் பேசுகிறதான் சுவிசேஷம், வேற ஏதாவது இதுக்கு மாறா பேசினா அது வேற சுவிசேஷம், வேற ஆவிங்கிறார். ஏன் இதெல்லாம் இவ்வளவு குழப்பம் நடக்காருன்னா மனிதனுடைய சிந்தை மாற்றப்பட்டது, அவனுடைய மனது கற்பனைக்குள்ள போயிடுச்சு. சோ சத்தங்கள் எப்படி வருகிறது? மாம்ச சத்தம் எப்படி வருதுன்னா பல்வேறு விதமான கற்பனை கதைகள் அவனுக்குள்ள ஓடுது. பல்வேறு விதமான கற்பனை கதைகள், அதுதான் அவனை வழி நடத்தும். கொஞ்சம் இந்த உலகத்தெல்லாம் அப்படி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, நம்முடைய லைஃபை இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நம்ம நிறைய கற்பனை கதைகளை நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறோம், கடவுளை குறித்து, நம்மளை குறித்து, இந்த உலகத்தை குறித்து. எல்லாம் உண்மையா தானே பிரதர் இருக்குது. உண்மையா இருந்தா கூட உண்மைக்கும் சத்தியத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. சத்தியம்தான் என்றைக்கு நிலை நிற்கும். சத்தியம் ஒரு நாள் மாறாதது. ஆனா பிசாசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை, அது உண்மை, சத்தியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த உண்மை எப்பனாலும் மாறலாம். ஓகேங்களா? அது உண்மை எப்போ வேணாலும் மாறலாம். இன்னைக்கு இது உண்மைமாங்க, நாளைக்கு அதே உண்மை இன்னொரு நாள் பொய்யா மாறிடும். அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பாங்க, அந்த உண்மை சில நூற்றாண்டுகள் கழித்து பொய்யா மாறி இருக்கு. சரித்திரத்துல வரலாறை படிச்சு நமக்கு தெரியும். அநேக உண்மை நூற்றாண்டுகளாய் பல வருடங்கள் நம்பிக்கொண்டிருந்த அநேக உண்மைகள் சில காலகட்டத்தில் பொய்யாய் மாறினது. சத்தியம் ஒரு நாள் மாறாது. அந்த சத்தியம் தான் நமக்கு ஜீவனை தரும். அந்த சத்தியம் என்ன தெரியுமா? ஆதாமுடைய சிந்தை திருப்பப்பட்டுச்சு இல்லையா? முழு மனுக்குலத்தினுடைய சிந்தை திருப்பப்பட்டிருந்தது.
அந்த சிந்தையை அவர் என்ன பண்ணாருன்னா சிலுவையில வந்து கிறிஸ்துவோடு இணைக்கிறார். அல்லேலூயா. அது உண்மைங்க. சிலுவையில் அவர் செஞ்சது ஏதோ பாவத்திலிருந்து விடுதலை. ஆமா, பாவம்னா என்ன சொன்னேன்? பாவத்தின் விடுதலைன்னு நிறைய என்ன இருக்கிறாங்கன்னா குடிக்கிறதுல இருந்தும் சேரடிக்கிறதுல இருந்து விபச்சாரத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டாருன்னு. எப்பா விபச்சாரத்துல இருந்து குடியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சாகணும்னு அவசியமே இல்லை. எத்தனையோ இந்த பூமியில இருக்கிறவங்க விடுதலை ஆயிருக்காங்களே. திருமணத்திற்கு முன்னாடி வாலிப வயசுல பயங்கர குடிகாரனா இருந்தவங்க எத்தனையோ பேர் திருமணம் முடிந்த பிற்பாடு குடிக்காம இருந்திருக்கிறாங்க, பொண்டாட்டி இருந்து அடி வாங்க முடியாம. அதுலயும் குடிக்கிறவங்க பிள்ளைய பார்த்த உடனே பிள்ளை பிறந்துருச்சு, நம்ம நல்ல தகப்பனா இருக்கும், குடிக்காம இருந்திருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாவ வழிகளை சேர்ந்த அநேக வாலிபர்கள் திருமணத்துக்கு பிற்பாடு ஒழுங்கா இருந்திருக்கிறாங்க, குடியை விட்டுருக்காங்க, சேட்டை விட்டுருக்காங்க. இன்னும் சமுதாயத்துல நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. அதன் மூலமா குடியை விட்டவர்கள், விபச்சாரத்தை விட்டவர்கள், தவறாய் சென்றவர்கள் எல்லாம் நல்ல பாதைக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா? அவர்களெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா? அப்படி இல்லையே. சோ கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுப்பதற்கு என்ன காரணம்? அவர் வந்த காரணம் தெரியுமா? மனிதனுடைய சிந்தையை மாற்றுவதற்காக. நாம என்ன பண்றோம்? செயலை மாற்ற ட்ரை பண்றோம். நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய ஊழியம் செயலை மாற்ற ட்ரை பண்ணுது. அதனாலதான் இன்னைக்கும் கிறிஸ்டியானிட்டி செயலை மாற்ற முயற்சி பண்ணி தோற்று போய் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? செயல் மாறல. சிந்தை மாறினதான் செயல் மாறும். சிந்தை மாற்றப்படல. சிந்தை மாற்றப்படணும்னு என்ன பண்ணணும்? முதல்ல நீ விசுவாசிக்கணும். உன்னுடைய சிந்தை மாற்றப்பட்டு இருக்கிறது என்று விசுவாசிக்கணும். எங்கே மாற்றப்பட்டிருக்கிறது? சிலுவையில மாற்றப்பட்டிருக்கிறது. சிலுவையில உன்னுடைய பாவ சிந்தை, அதை தான் பாவ மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய கோட்டை, உன்னுடைய மைண்ட்ல நிறைய தவறான தெய்வத்தை குறித்து தவறான சிந்தை இருந்தது பார்த்தீங்களா? பாவ சிந்தை. அந்த பாவ மனிதன், அந்த பாவ சிந்தை, பாவ மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். சிலுவையில் அறையப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு, அவன் அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் பொழுது நீதிமானாக்கப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கிறார். புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாவ சிந்தை, எனக்காக அவர் மரித்தார்னு சொல்லும்போது எப்படி தெரியுமா அர்த்தம்? அவர் மரிக்கும் பொழுது என்னுடைய பாவ சிந்தையும் அவரோட கூட மரித்து, அவர் உயிரோடு எழும்பும்போது என்னுடைய சிந்தை நீதியின் சிந்தையா மாறி இருக்கிறது. பதர் ஒண்ணுமே நடக்கலையே பதர், உன் கண்ணுக்கு தெரியாது, நீ அதை நம்பணும், விசுவாசிக்கணும். காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். அதெல்லாம் நீ பார்க்கலப்பா. எங்க நடந்துச்சு, எப்படி அவரு மரித்தாரு, எப்படி எழுந்தாரு, மரிக்கும் போது என்ன நடந்துச்சு, அவர் உயிரோடு எழும்பும்போது என்ன நடந்துச்சு, எதுவுமே நீ பார்க்கல, பார்க்கவும் முடியாது. அது காணப்படாதது. காணப்படாத அந்த காரியத்தை நீ விசுவாசிக்கணும். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். என்னது? சிந்தியுங்கள். நீங்க இப்போ என்னதான் யோசிக்கணும்? நீங்க இப்ப உங்களோட மைண்ட் எப்படிதான் இருக்கணும்? நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன் கிறிஸ்துவோடு கூட. அப்படின்னா என்னுடைய பாவ எண்ணம், பாவ சிந்தை, பிசாசின் சிந்தை, மாம்ச சிந்தை கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, இப்பொழுது கிறிஸ்து உயிரோடு எழும்பும் பொழுது நானும் நீதியின் சிந்தையாய் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். என் சிந்தை மாற்றப்பட்டிருக்கிறது. அதை எண்ணிக்கொள்ளணும். இந்த எண்ணிக்கொள்ளக்கூடிய தாட், எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்றாருல. எண்ணிக்கொள்ள என்னது? பிரசங்கம் கேட்கும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி நேரமும் வினாடியும் நீ இதைதான் உன் மைண்ட்ல கொண்டு வரணும். ஆதாம் இங்கதான் தோத்து போனான். ஆதாம்கிட்ட வந்து பிசாசு வந்து சொல்லும் பொழுது, நீ தேவனை போல மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ற தெரியுமா? அவன் வந்து மறந்துட்டான். ஐயோ, நான் தேவனை போல தானே இருக்கிறேன். பிசாசை பார்த்து சொல்லிக்கிறேன், நான் தேவனை போல தானப்பா இருக்கிறேன், அவருடைய சாயலாய ரூபத்தின்படி தானே இருக்கிறேன். அப்படியே அவன் சொல்லணும், அவன் மறந்துட்டான் அந்த இடத்துல. புரியுதுங்களா? மறந்துட்டு ஆமா தேவனை போல மாறணும்னு அவன் முயற்சி செய்யறான். அதே பாவத்தை, அதே தவறை தான் இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நீ நீதிமானாய் இருக்கிறாய் என்பதை மறக்க பண்ணி நீ பாவியாய் இருக்கிறாய் என்று எண்ண வைக்கிறான். என்ன வச்சு இனி நீ நீதிமானாய் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இல்ல பிரதர், என்றைக்கு நீ மறுபடியும்
கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறாயோ, நீதிமானாகவே நீ பிறந்திருக்கிறாய். சுவிசேஷத்தை கேட்க 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 உன்னுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய அரண்கள் உடையும். எப்படி? நிறைய தவறான எண்ணங்கள் நம்முடைய சிந்தையில இருக்குது. தெய்வத்தை குறித்து நிறைய, குறிப்பா சொல்லணும்னா 2 தவறான எண்ணம் ஆழமா பதிஞ்சிருக்கு. 1, தெய்வத்தை குறித்த தவறான எண்ணங்கள் நிறைய நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிந்திருக்கிறது. அதே மாதிரி நம்மை குறித்து தவறான எண்ணங்கள் மிக ஆழமாய் பதிந்திருக்கிறது. இதை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர்றது எதுனா சுவிசேஷம் தான். சுவிசேஷம் தான் கொண்டு வரும். அந்த சுவிசேஷத்தை கேட்க 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 நமக்குள் இருக்கிறதான அரண்கள் உடையும். அதனாலதான் பவுல் இடத்துல சொல்றார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியதா இல்ல. எங்களுடைய சொல்லுங்க மீட்டிங் முடிஞ்ச பிறகு பேசலாம். இதை நான் முடிச்சுட்டு பேசுறேன். நம்முடைய எண்ணங்கள் வந்து அரணா இருக்குது. தவறான எண்ணங்கள் அரணா கோட்டையா இருக்குது. ஸோ அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கல. நாங்கள் வந்து எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியதா இல்லை. எங்களுடைய போராயுதங்கள் வந்து நீதிக்குரியதா இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் வந்து எதை நிர்மூலமாக்கணும்? அரண்களை நிர்மூலமாக்கும். அரண்களை நிர்மூலமாக்கணும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? நேரம் ஒவ்வொரு கோயிலா போய், பெரிய பெரிய கோயிலா போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரண் இருக்கு பதர், கோட்டை இருக்கு பதர், சரி பைபிள் இருக்கு. ஐயோ, அவர் அதை சொல்லவே இல்லை. அவர் அரண் என்று சொன்னது தெரியுமா? நம்முடைய மனதில் சில எண்ணம், ஒரு அரண் என்னது? ஒரு பயங்கர பில்டிங் மாதிரி இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எவ்வளவு தவறான அரண்கள் இருக்கு தெரியுமா? ஊழிய காலங்களுக்குள்ளாய் தெய்வத்தை குறித்து எவ்வளவு தவறான எண்ணங்கள் அரண்களை போல இருக்கிறது. சோ எங்களுடைய போராயுதம் என்ன தெரியுமா? எங்களுடைய சத்தியம் என்கிற போராயுதம், சுவிசேஷம் என்கிற போராயுதம் இந்த அரண்களை நிர்மூலமாக்கும். இப்ப நான் அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சுவிசேஷத்தை பேச பேச உங்கள் மைண்ட்ல இருக்கக்கூடிய அரணை உடைச்சிட்டே இருக்கேன். நான் சிலவங்களுக்குலாம் 4 வருஷமா உடைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு செங்கல் கூட இடிய மாட்டுது. அப்படி நிற்கிறாங்க. நீ பாருடான்னு நானும் பேசிட்டே தான் இருக்கிறேன். போராயுதம் இல்லை. சப்போ என்ன மாம்சத்துக்குரியதுன்னு என்ன ஆயிடுது தெரியுமா? கோவம் வந்துடுது. என்ன இவங்க இவ்வளவு சொல்லி இவங்க கேட்காம இருக்கிறாங்க? தட் இஸ் மாம்சத்துல தவறு. சார் இனிமேல் இவங்களுக்கெல்லாம் சொல்லவே கூடாது, எவ்வளவோ சொல்லியாச்சு, போதும் போதும். இல்ல, இந்த பூமியில் இந்த சரீரத்திலே நான் இருக்கிற வரை அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு இருப்பதுதான் என்னுடைய வேலை. அதுதான் என்னுடைய போராயுதம். பேசிட்டே இருக்க இருக்க உங்களை அறியாம உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அரண்களை நான் உடைத்து கொண்டிருக்கிறேன். அதான் என் வேலை. ஏதா இந்த சமீபமா நீங்க கேட்கிற செய்தியில எங்கேயாவது பிசாச கட்டணும், உடைக்கணும், இடிக்கணும் ஏதாவது பேசியிருப்பான? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எங்கெல்லாம் பிசாசு அரணை போல நம்முடைய மைண்ட்ல இருக்கிறானோ அதெல்லாம் உடைச்சிடும். பிசாசு ஆதாமுக்கு அவனுடைய சிந்தையில தான் குழப்பத்தையே கொண்டு வந்தான். அந்த சிந்தை எப்படி வந்துச்சுன்னா, புரியுதா உங்களுக்கு? மாம்சத்து 5 புலன்கள் வழியாக தான் இந்த கோட்டை கட்டப்படுது. பாருங்க பிரதர், போன வருஷம் இந்த இடத்துல கோயில் இல்லை, இந்த வருஷம் கோயில் வந்துடுச்சு. ஓ ஹல்லேலூயா, நம்ம ஜெபக்குறவு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க? ஜெபிக்கிறோம். ஐயோ, அந்த மனிதன் எப்படி நம்முடைய மைண்ட்ல தவறான எண்ணங்கள் அரணா இருக்கிறதோ அதே போல அந்த மனிதனுடைய எண்ணம் தான் மாற்றப்படணும். அப்படித்தானே? அந்த இப்ப ஒரு விக்கிரக கோயிலை கட்டுறான், அந்த மனிதனுடைய எண்ணம் மாறிச்சுன்னா, அவனோட சிந்தை மாறிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? கட்ட மாட்டான். இல்லைன்னா அவன் அந்த கோயிலுக்கு போக மாட்டான். அப்ப எது மாற்றப்படணும்? மனிதனுடைய எண்ணம் தானே மாற்றப்படணும், மனிதனுடைய சிந்தை தானே மாற்றப்படணும். அதை தான் கர்த்தர் சொன்ன மனம் திரும்புங்கள்னு. ஆனா நாம என்ன செய்யறோம்? அவருடைய சிந்தையை மாற்ற பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, இடியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே. ஐயோ, கேட்டா அது கோபத்துல பேசினானா, நான் 20 வருஷமா ஒரு வாழை ஷெட்ல இருக்கிறேன், நேற்று வந்துட்டு அப்படி கல்லை வச்சுட்டு பில்டிங் கட்டிட்ட. உள்ள ஒரு கோபம் பொறாமை எல்லாம் இருக்குது. ஆனா அப்படி கடுப்புல பேசுனா வெளியில இருந்து பார்க்கும்போது எவ்வளவு வைராக்கியமா ஜெபம் பண்றா பாரு பிரதர், ரொம்ப வைராக்கியம் பிரதர். வைராக்கியமா?
நாங்கள் எங்களுடைய சுவிசேஷம் என்னும் போராயுதத்தால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, பாருங்க அது எல்லாமே மைண்ட்ல உள்ளது. சுவிசேஷத்தை நாங்க பேசும்போது கடவுளை குறிச்சதான தர்க்கங்களை நாங்க உடைக்கிறோம். தெய்வனை குறித்து அறிகிற அறிவுக்கு விரோதமாய் நம்ம மைண்ட்ல நிறைய எண்ணம் இருக்கு பாருங்க, மேட்டிமை இருக்கு பாருங்க. கடவுளை அறிவதற்கு விரோதமாய் சரிய எண்ணங்கள் இருக்குது. இப்போ ஆதாம் பிசாசு வந்து பேசும்போது ஆதாம் தெய்வத்தை குறித்து சரியா அறிஞ்சிருந்தானா இங்க போயிருக்க மாட்டான். இவன் இங்குள்ள சத்தத்தை குறைச்சதுனால, ஜீவனிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கறத குறைச்சதுனால இங்க இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கிறான். சோ இப்ப நம்ம சுவிசேஷம் என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கறதுக்கு அவனுக்கு சேனல் உண்டாக்கி கொடுக்குது. இப்ப என்னன்னா, என்னுடைய சுவிசேஷம் என்ன பண்ணுதுன்னா, தேவனை அறிய அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1ல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வசனங்கள்லாம் இருக்கு. சோ ஒரு மனிதனுடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும். ஏதேன் தோட்டத்துல சிந்தை மாறினது. தேவனை போல சிந்தித்துக் கொண்டிருந்த ஆதாம் தேவனுக்கு எதிராக சிந்திக்க ஆரம்பித்தார். அந்த சிந்தையை யார் வந்து வெளிப்படுத்துறாருன்னா, பூமியில இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்துறார். இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்பிரகாரமா எல்லாம் எதிராகவே இருந்தது. கண்கள் பார்க்கும் பொழுது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனைக்கக்கூடியதான பரிசேயர்கள் எல்லாம் ரகசியமா இருக்கிறது அவர் கண்கள் பார்க்கிறது. காதுகள் எப்பொழுதும் அவருக்கு விரோதமாய் அவரை குறித்து தவறாய் பேசின காரியங்களை காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருக்கு சரீரத்தில் இளைப்பாறு இல்லாத அநேக ஊழியங்கள் அவர் செய்து கொண்டிருந்தார். நிறைய காரியங்கள் அவருடைய மாம்சத்தில் 5 புலன்கள் வழியாய் பார்த்தா எல்லாமே அவருக்கு நெகட்டிவா தான் நடந்து கொண்டிருந்தது. தலை சாய்க்க கூட இடம் இல்லப்பா அப்படிங்கிற இடத்தில் அவர் தள்ளப்பட்டிருந்தார். எல்லாரும் எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, என்னை கைவிட்டுருவாங்க, என்னை தூஷிப்பாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் போய் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு இடத்துலையும் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு இடத்துல கூட கண்கள் பார்த்ததுனால் அவருக்குள்ள போச்சுல ஒரு செய்தி, காது கேட்டதுனால அவருக்குள்ள போச்சுல ஒரு செய்தி, அந்த செய்தியை கேட்டு ஒரு நாள் டிப்ரெஷன்ல மன அழுத்தத்துல போய் உட்கார்ந்துக்கலாம். ஐயோ சரி இப்படி ஆகி போச்சே, இருந்ததே கிடையாது. அவரை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் விபச்சாரத்தில் உண்டானவர்கள் அல்ல, நீ வந்து பேச சாத்தானுக்கு தலைவன் நீதான் எத்தன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு கடினமான வார்த்தைகள் இயேசுக்கு எதிராக பேசப்பட்டது. இந்த வார்த்தைகளை இயேசு கேட்டாரா? காதுல கேட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ மாதிரி நமக்கு கொஞ்சம் பவர் இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஸ்டைல போய் ஏதாவது பண்ணிருப்போம். ஆனா இயேசு ஒண்ணுமே பண்ணல. ஏன் தெரியுமா? அவருக்கு இயேசு கிறிஸ்து 5 புலன்கள் வழியாக வரக்கூடிய செய்தியை கேட்டு அவர் வாழவில்லை. உள்ளே இருந்து பிதாவாகிய தெய்வம் என்ன பேசினாரோ அந்த சத்தத்தை தான் அவர் கேட்டார். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அவர் சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், எப்பொழுதும் பிதா எனக்கு செவி கொடுக்கிறார், நான் என்ன கேட்டாலும் அவர் எனக்கு தருவார், அவருடைய சத்தம் தான் எனக்கு முக்கியம். இந்த இடத்துல இருந்து அவர் கூட இருக்கிற சீஷர்களை வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, அவர் சமுதாயம் அவரை குறித்து தவறா பேசியிருக்கோம். எல்லாம் அவருடைய இந்த மாம்ச காதுகள் கேட்டு கொண்டிருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உள்ள இருந்து வரக்கூடிய பிதாவின் சத்தத்தையே அவர் கேட்டு கொண்டிருந்தார். அவர் 5 புலன்கள் வழியாக அவர் நடக்கவில்லை. அவர் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் சத்தத்தை கேட்டுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். நான் சொல்றது புரியுதா புரியலையா? 5 புலன்கள் வழியாக அவர் அந்த சத்தத்தை கேட்கல, உள்ள இருந்து வரக்கூடிய சத்தத்தை அவர் கேட்டாரு. அவர் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன். எனக்கு அந்த சமாதானம் எப்படி இருந்தது? நான் அப்படி இவ்வளவு கடினமான இந்த சூழ்நிலைகளில, கடினமான இந்த மனிதர்கள் மத்தியில, பொறாமை நிறைந்த மனிதர்கள், கோபம் நிறைந்த மனிதர்கள், விட்டு கொடுக்க தன்மை இல்லாத மனிதர்கள், இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே, வெவ்வேறு எண்ணங்கள் நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே நான் எப்படி சமாதானமா வாழ்ந்தேன் தெரியுமா? நான் ஒருபோதும் இந்த 5 சென்ஸ், இந்த 5 புலன்கள் வழியாக நான் வாழ்க்கையை வாழவில்லை. 5 புலன்களும் எனக்குள்ளாக அனுப்புகிற சத்தத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு நான் வாழவில்லை. நான் ஒரே வாழ்க்கை வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கை ஒரே ஒருத்தருடைய சத்தத்தை தான் கேட்டேன். அந்த சத்தம் என் பிதாவாகிய தெய்வத்தினுடைய சத்தம், என் அப்பாவுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அது ஒண்ணுதான் உனக்கு ஜீவனை தரும். இதைத்தான் ஊழியத்தின் ஆரம்பத்துல பிசாசு சொல்லி ஜெயிச்சாரு. பிசாசு இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஆதாம்கிட்ட போனா,
ஆதாம் தோத்து போன அந்த இடத்துல பிசாசோட சத்தத்தை கேட்டான். ஆனா இங்க இயேசு பிசாச ஆரம்பத்துல ஜெயிச்சிட்டாரு. டேய், நீ நினைக்கிற மாதிரி சாப்பாட்டுனால எல்லாம் பிழைக்க முடியாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த தேவன் யாரு தெரியுமா? என் அப்பா. என் அப்பா எனக்குள்ள இருந்து பேசுவாரு. என் அப்பாவோட சத்தம் தான் எனக்கு ஜீவன். அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை தான் எனக்கு பலன். அந்த சத்தத்தை கேட்டு அவர் வாழ்ந்தார். நமக்கு அவர் தான் மாடல். அவர் சொல்றார், நான் வாழ்க்கை வாழ்ந்திருக்கப்பா, அந்த வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். உனக்கு வீட்டுல துன்பங்கள் இருக்குதா, பிரச்சனைகள் இருக்குதா, உனக்கு நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இருக்குதா, உலகம் கடினமான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறதா, ஒவ்வொரு செய்தியை நீ கேட்கும்போது நிறைய எண்ணங்கள் செய்தி உனக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறதா, பொருளாதாரத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களா, என்ன கவலைகள் குழப்பங்கள் வேதனைகள் வெட்கம் அவமானங்கள் நிந்தனைகள் வந்தாலும் அதற்குள்ளாக நீ சமாதானமாய் வாழ முடியும். எப்படி என்றால், உனக்குள்ளாக இருந்து பேசுகிற என்னுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும். பிதாவாகிய தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கணும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அருளப்பட்டிருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வேகமா கைத்தட்டி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கீழே விழுறதுக்காக அல்ல. அது வேறே ஆவி. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்து மெல்லிய சத்தத்துல உன்னுடைய உணர்வின் வழியாக பேசிக்கொண்டே இருப்பார். அந்த சத்தத்தை தான் இயேசு கிறிஸ்து கேட்டாரு. கேட்டதுனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, என்னுடைய சமாதானம். எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்துச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவருக்குள்ள ஒரு சமாதானம் இருந்துச்சுல, அதே சமாதானத்தை அப்படியே எடுத்து உங்களுக்கு தந்துட்டார். வாவ், சூப்பர்ல. இன்னும் சொல்ல போனா அவர் தான் நம்முடைய சமாதானமே. அதை காட்டிலும் இது பெட்டர். அவர் தான் சமாதானம். என் சமாதானமே இயேசு. இயேசுவே எனக்கு சமாதானம் தாங்க இயேசுவே. ஐயோ, அது தவறான வார்த்தை. இயேசுவே நீங்க தான் என் சமாதானம். இயேசுவே எனக்கு சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவே இல்ல, என் சந்தோஷமே நீங்க தான்ப்பா, என் சமாதானமே நீங்க தான், என் நீதியே நீங்க தான், என் மீட்பே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அதே மாதிரி அவரும் சொல்லுவார், எனக்கு நீதான். நான் இங்க இருந்து சொல்றது மாதிரி அவரும் சொல்லுவார், உந்தன் ஜெப வேளை உனை தேடி வந்தே. நாம என்ன சொல்லுவோம்? எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தோ தேவா பதில் தாருமே. அவர் அங்கிருந்து சொல்லுவார், உந்தன் ஜெப வேளை உனை தேடி வந்தேன். அவ்வளவு ஆசையா இருக்கக்கூடிய அந்த தெய்வம் வேற எங்கேயும் கிடையாது. உனக்குள்ளாக எனக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு இருக்கிற போராட்டமே இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற 5 புலன்கள் வழியாக ஒரு வாழ்க்கை வாழ்வதா, உள்ளிருந்து கேட்கக்கூடிய சத்தத்தை கேட்டு ஒரு வாழ்க்கை வாழ்வதா? இதுதான் நமக்கு போராட்டம். இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் பவுல் சொன்னார் இல்லையா? அது என்ன போராட்டம் நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் தான். இந்த பூமியில நாம சாகிற வரைக்கும், வாழ்ற வரைக்கும், நம்ம மரணம் வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் நமக்கு இருக்கதான் செய்யும். இந்த போராட்டம் நமக்கு இருக்கதான் செய்யும். ஆவிக்கும் மாம்சத்துக்கு, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்னா இந்த போராட்டத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்னா, நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு நம்ம மேற்கொள்ளலாம். நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு நம்ம மேற்கொள்ளலாம். இதுதான் ஆண்டவர் வச்சுக்கிற ப்ரொசீஜர். அந்த சத்தம் கேட்க கேட்க ஆதாம் இந்த சத்தத்தை கேட்கிறத குறைச்சிட்டான். அவனுக்குள்ளாக இருந்து வரக்கூடிய சத்தத்தை குறைச்சிட்டு மாம்சத்தின் வழியாக வரக்கூடிய சத்தத்தை கேட்டான். இயேசு கிறிஸ்து அதை எப்படி மேற்கொள்ளணும்னு நமக்கு லைஃப்ல வாழ்ந்து காமிச்சு தந்தாரு. அதை நம்ம இப்போ ஹேண்டில் பண்றோம். அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி நமக்குள்ளாக இருந்து வரக்கூடிய சத்தத்தை மேற்கொண்டு நம்ம வாழ்ந்து ஜெயிக்க முடியும் என்பது. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். தெய்வத்தின் சத்தத்தை கேட்டு தேவனைப் போலவே சிந்தித்து கொண்டிருந்த ஆதாம் 5 புலன்களின் சத்தத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கை மாறினது போல முழு மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய சிந்தையை கல்வாரி சிலுவையிலே திருப்பினார். இந்த சரீரத்திலே இருக்கிற 5 புலன்கள் வழியாக அல்ல, சரீரத்தில் இருக்கிறதான கண், காது, மூக்கு, வாய், மெய், இந்த 5 புலன்கள் வழியாக வரும் சத்தங்களை கேட்டு நீ வாழும்படியாக அல்ல,
உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு வாழும்படியாகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் நமக்கு செய்து நிறைவேற்றியிருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த மாம்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கவில்லை, நாம் இப்பொழுது கிறிஸ்துவோடு ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் பிசாசு நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது உண்மை அல்ல, நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டுமானால் இப்படியெல்லாம் நீ செயல்பட வேண்டும் என்று நமக்கு ஒரு மிகப்பெரிய பொய்யை உண்மையை போல சொல்லுவான். அப்பொழுதெல்லாம் நம்ம சொல்லணும், இல்லை, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. ஏசப்பா உங்க கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி. நீரே மகிமைப்பட்டவர்களாக நாங்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.